அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்கிரீன் அடுத்தது என்ற சவுண்ட், வீடியோ ஃபார்மேட் அடுத்தது என்ற சவுண்ட் எல்லாம் உங்களுக்கு கிளியரா விளங்குதா? ஓம் சார். ஓம் சார். ஓம் சார். ரைட், ஓம் ஓகே. சவுண்ட் கிளியரா? ஓம் சார். ஓகே. ஓம் சார். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் டு ஆல். ஸ்டார்ட் பண்ணுவோம். பிப்ரவரி 3ஆம் தேதி, அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக இருந்த எமது 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டு மாணவர்களுக்கான பேப்பர் கிளாஸ் வகுப்புகள் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் மற்றும் தடைகளின் காரணமாக இன்று பிப்ரவரி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சரியாக ஒரு வாரம் கழித்து ஆரம்பமாகின்றது. நம்மளோட பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிற எல்லாருக்கும் முதலாவது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக் கொள்றேன். சரியா, நீங்களும் நிறைய எதிர்பார்ப்புகளோட இருந்திருப்பீங்க. பேமெண்ட் பண்ணிட்டு கிளாஸ் எப்படான்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகளோட இருந்திருப்பீங்க. சரியா, இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்பு 100% பூர்த்தி ஆகின்றது. சரியா, ரைட். அப்ப நாம நம்ம கிளாஸ் சிஸ்டத்துக்குள்ள போவோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ண விஷயம் தான். இதுல ஏதாச்சும் நீங்க கதைக்கிறேன்னு சொன்னா மட்டும் மைக்க ஓபன் பண்ணுங்க, மத்தபடி மைக்க அன்மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா, ரைட். என்ன வாய்ஸ் கிளியர் தானே உங்களுக்கு? ஓம் சார். ரைட், ஓகே. ஓம் சார். ரைஸா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கீங்களா? ஓம் சார். அட்மின் மாரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கீங்களா யாராச்சும்? ஓம் சார். ரைட். நீங்க நம்மட பேப்பர் கிளாஸ் குரூப்பை ஒன்லி அட்மின்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. சம்டைம் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் கிளாஸ் நடந்துட்டு போகக்குள்ள ஏதாச்சும் என்னையாச்சும் பிரச்சனைகள் வந்தா குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணட்டும். சரியா, அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருங்க. ரைட்டா, கவரேஜ் இஷ்யூ இருக்கலாம், இல்லாட்டி கதைக்கிற சவுண்ட் விளங்காம இருக்கலாம், மீட்டிங்ல ஜாயின் பண்ண இல்லாம இருக்கலாம், இப்படி நிறைய இஷ்யூஸ் பிள்ளைகள் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பிள்ளைகள் ஏதாச்சும் இஷ்யூஸ் பிரச்சனைகள் சொன்னா நம்மளோட குரூப்லயோ இல்லாட்டி நம்மளோட நம்பருக்கோ மெசேஜ் பண்ணலாம். நீங்க குயிக்னு சொல்லி அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணுங்க. ரைட், ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோமா? சார் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஜாயின் பண்ண இயலாம இருக்குதான். ரைட், ஓகே. பெட்டிக்குள்ள வருது. ஜாயின் பண்ண கஷ்டமான ஆட்கள் யூடியூப் லைவ் கொடுத்துருக்கிறேன், யூடியூப் லைவ்ல ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரியா, என்னச்சுன்னா ஜூம்ல 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் எலோட். ஸோ ஜாயின் பண்ண கஷ்டமான ஆட்கள் செய்யலாம், யூடியூப் லைவ்ல ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரி, அந்த ஆப்ஷனை கொஞ்சம் நீங்க குரூப்ல ஒரு வாய்ஸ் ஒன்று போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுங்க. சரியா, ஓகே சார். ரைட், ஓகே. ரைட், ரைட். கவனிங்க. சரியா, ஏலோவல் எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? நல்ல டீப்பா கவுண்ட் பண்ண யாராச்சும் இருக்கீங்களா?
181 சார். ரைட். ஓகே. கிட்டத்தட்ட 181 நாட்கள் ஏலவல் எக்ஸாமுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 6 மாத காலம் ஏலவல் எக்ஸாமுக்கு இருக்கு. நாம இந்த 6 மாத காலத்துக்கும் என்ன செய்ய போறோம்? சரியா? நம்மளோட பேப்பர் கிளாஸ் வந்துட்டு இந்த ஆன்லைன் கிளாஸ் ஃபீல்டுக்குள்ள நம்மளோட பேப்பர் கிளாஸ் நல்ல யூனிக்கா நடக்கும். தியரி பாட்டுக்கு வார ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸை விட பேப்பர் கிளாஸுக்கு வார ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் மிச்சம் கூட. என்ன ரீசன் சொன்னா, டோட்டல் பொலிட்டிக்கல் சயின்ஸையும் நாம 6 மந்த்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ண போறோம். சரியா? அதுதான் நம்மளோட பேப்பர் கிளாஸ்ல முதலாவது ஸ்பெஷல். இந்த 6 மந்த்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ண போறோம்னு சொன்னாலும் அது எப்படி இருக்குமெண்டா, நேற்று தான் நீங்க ரைட்டா, நேற்று தான் நீங்க ஏ லெவல்ல பயோ செஞ்சு இல்லாட்டி மெட் செஞ்சு அப்படி இல்லாட்டி மீடியா பாடம், தமிழ் பாடம், ஹிஸ்டரி பாடம், இப்படி வேற ஏதாச்சும் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி ஏழாத ஒரு கட்டத்துல ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமுக்கோ இல்லாட்டி ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல வேற ஒரு சப்ஜெக்டுக்கோ நுழைஞ்சு சரியா பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட சூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஆளா கூட நீங்க இருக்கலாம். அப்படியான ஆளா இருந்தாலும் கூட உங்களுக்கு ஏத்த ஒரு செட்டப்ல தான் நம்மளோட கிளாஸஸ் போகுது. சரியா? அப்ப நம்மளோட கிளாஸுக்கு ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்ல எப்படியான கேட்டகரியான ஆட்கள் கூடன்னு சொன்னா, ஒழுங்கா ஸ்கூல்ல சிலபஸ் கம்ப்ளீட் ஆகாது. சரியா? ஸ்கூல்ல சிலபஸ் கம்ப்ளீட் ஆகாத, அடுத்தது சிலபஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்தாலும் தியரி பார்ட் கிளியர் இல்லாத, எக்ஸாம்ஸ்ல மார்க்ஸ் குறைய வந்து அல்லது எக்ஸாமே செய்யாதாக்கள், சப்ஜெக்டுக்கு நியூவா வந்தாக்கள். சரியா? இப்படி என்ன கேட்டகரியான ஆக்கள் இருந்தாலும் சப்ஜெக்டுக்கு நியூண்டா விளங்கும், சிலபஸ்ல என்னென்ன யூனிட் இருக்கின்ற கூட தெரியா. சரியா? 15 யூனிட் நேம் கூட தெரியாத ஸ்டூடெண்டா இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஏற்ற ஒரு செட்டப்ல தான் நம்மளோட பேப்பர் கிளாஸஸ் போதும். 6 மாதத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்ங்கிற ஒரு பிளானிங்கை தான் நான் இந்திய நாள் கிளாஸ்ல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எல்லாருக்கும் விளங்கிட்டா? ரைட். கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிற எல்லாரும் சரியா, நீங்க உங்களோட டேர்ம் எக்ஸாம்ல இதுக்கு முதல் 4th டேர்ம் இல்லாட்டி 3rd டேர்ம் எக்ஸாம் செஞ்சிருப்பீங்க. உங்களோட டேர்ம் எக்ஸாம்ல என்ன மார்க்ஸ் எடுத்தீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆக்களும் உங்களோட மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. 67 சார். 55 சார். வெயிட் a minute. பொறுங்க 1 minute வெயிட் பண்ணுங்க. 67 சொல்லிட்டு போங்க. 55 55 73 73 எத்தனை நாளும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்களோட டேர்ம் 73 51 25 75 65 65 ரைட் 87 85 30 85 69 69 சொல்லுங்க. உங்களோட மார்க்ஸ் எல்லாம் சொல்லுங்க. நீங்க 19 மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட மார்க்ஸ் எல்லாம் சொல்லுங்க. அதாவது நம்ம கிளாஸ்ல எத்தனை கேட்டகரியான ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்காங்கன்னு சொல்லி ரைட்டா, எல்லாரையும் இந்த லெவலுக்கு கூட்டிட்டு போறது நம்மளோட டார்கெட். சரியா? அது இருக்கட்டும். நாம இதத்தான் நம்ம கோல் ரைட்டா. இந்த ஒரு கோலுக்காக தான் நம்ம களமாட போறோம் ரைட்டா. இதான் நம்மளோட இலக்கு. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராமதாவது அடையாளம் கண்டோம்டா அதுக்கு பிறகு நாம ஒவ்வொருத்தரும் என்ன லெவல்ல இருக்கோம் ரைட்டா, என்ன லெவல்ல இருக்கோம்னு சொல்லி நாம ஐடென்டிஃபை பண்ணாதான் அதுக்கு பிறகு இந்த இலக்குக்கு எந்த அளவுக்கு வேகமா ஓடலாம்னு சொல்லி நாம பார்க்கணும். 85 மார்க்ஸ் எடுத்தவரால ஒரு 10 நாள் கிளாஸ் போட்டோம் 90க்கு மாத்தலாம். சரியா? ஆனா 18 மார்க்ஸ்ல ஒரு ஆள் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, இல்லாட்டி எக்ஸாமே செஞ்சில்ல புதுசா ஒரு சப்ஜெக்டுக்கு வந்திருக்காங்க, இப்படியான கேட்டகரியில இருக்கிற ஆக்களை நாம இதுக்கு கொண்டு வரத்துக்கு நாம மெனக்கெட போற அளவு கூட. ஸோ அதுக்கேற்ற பயிற்சிகள், அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் எல்லாம் செஞ்சு ஆகணும். சரியா? ரைட். ஓகே. நான் உங்களுக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு 2026 பேட்ச் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னா நம்மளோட அட்மின் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. அந்த கூகுள் ஃபார்ம்லயே நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், ஆல்ரெடி உங்களோட டேர்ம்
மார்க்ஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேட்டு வைக்கிறது. சரியா? ரைட். அப்ப அந்த கேள்வியை ஏன் கேட்டேன்னு சொன்னா, நம்மள்ட்ட பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் எவ்வாறான ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்றதுக்காக தான் அந்த இது. சரியா? அப்ப 6 மந்த் ப்ரொஜெக்டை டிசைன் பண்ணக்குள்ள 6 மந்த்துக்குரிய ப்ரொஜெக்டை டிசைன் பண்ணக்குள்ள அதுக்காக நான் என்ன செய்வேன்? பிளான் போடுவேன். சரியா? ஒரு ப்ளூ பிரிண்ட் பிளானிங் ஒன்று போடுவேன். அப்ப அந்த பிளானிங்குக்குள்ள எவ்வாறான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் அவங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்டேன். ஸோ எல்லா கேட்டகரியிலையும் நம்மள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற வகையில தான் இந்த பிளானை நான் என்ன செஞ்சிருக்கேன்? போட்டிருக்கேன். ரைட் எல்லாருக்கும்? ஆம் சார். சரியா? இப்ப நீங்க ஒன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களோட மனசுல முத்திரையாண்ட குத்தி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிசல்ட் என்ன வரப்போகுது? A+ஆ வரப்போகுது. சரியா? அந்த A+ எப்படி வரப்போகுது? லோவா வரும். அந்த லோவும் ஜப்னா லோ அதை விட மேக்சிமம் பேரா கொழும்பு லோ. நம்மட பொலிட்டிக்கல் சயின்ஸ். சரியா? ஒரு நல்லா கவனிங்க. ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகி போகக்கூடிய பெஸ்டான கோர்ஸ் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அது லோ. அந்த லோ இலங்கையில் எங்கெங்க இருக்குன்னு சொன்னா 3 இடங்கள்ல இருக்கு. ஒன்று ஜஃப்னா, அடுத்தது பேராதனிய, அடுத்தது கொழும்பு. ரைட். ஒயிட் போர்ட்ல எழுதுறது கிளியரா விளங்குதா? ஆம் சார். ரைட், ஓகே. இப்ப கவனிங்க, இந்த இடத்துல லோ எங்கெங்க இருக்குன்னு சொன்னா முதலாவது பேராதனிய, முதலாவது ஜஃப்னா, 2வது பேராதனிய, 3வது கொழும்பு. இதுல ஜஃப்னா வந்துட்டு 3வது இடத்துல இருக்கு. சரியா? பேராதனிய 2வது இடத்துல இருக்கு. கொழும்பு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. கொழும்பு யூனிவர்சிட்டியோட லோ ஃபேக்கல்ட்டி தான் இலங்கையின் LLB டிகிரி ப்ரொவைட் பண்ற இடங்கள்லயே பெஸ்டான ஒரு இடமாக கொழும்பு யூனிவர்சிட்டியோட லோ ஃபேக்கல்ட்டி இருக்கு. இந்த கொழும்பு யூனிவர்சிட்டியோட லோ ஃபேக்கல்ட்டிக்கு சரியா இந்த லோ LLB டிகிரிக்கு நீங்க என்டர் ஆக போறீங்க. எப்படி? A-level எக்ஸாம் செஞ்சு அதுல பெஸ்டான டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எடுத்து பெஸ்டான ஸ்கோர் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுத்து என்ன செய்ய போறீங்க? இந்த லோ ஃபேக்கல்ட்டிக்குள்ள என்டர் ஆக போறீங்க. இதுல ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக அடிச்சுக்கொள்ளுங்க. இந்த கொழும்பு லோ ஃபேக்கல்ட்டி சரியா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிற ஒரு ஆள் போகக்கூடிய பெஸ்டான கோர்ஸ் லோ. அந்த லோவில் பெஸ்டான யூனிவர்சிட்டி கொலம்போ யூனிவர்சிட்டி. அந்த கொலம்போ யூனிவர்சிட்டியில தான் நான் படிச்சு கொண்டு வரேன். முதலாவது ரைட்டா? கொலம்போ யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர் ஸ்டூடெண்டா நான் இருக்கேன். என்ன நம்பி நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னா கொலம்போ யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிறதுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல என்னென்ன செய்யணுமோ அவ்வளோத்தையும் நான் உங்களுக்கு 100% தருவேன். விளையாட்டு இருக்கும். ஆம் சார். சரியா? கொலம்போ லோ ஃபேக்கல்ட்டிக்கு என்டர் ஆகிறதுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்டை எந்த அளவுக்கு நீங்க செய்யணும்ங்கிறத 100% நான் உங்களுக்கு தருவேன், எந்த குறையும் இல்லாம. அந்த இடத்துல நம்மகிட்ட கிளாஸுக்கு வந்து உங்களோட யூனிவர்சிட்டி ஜஃப்னாவா பேராதனியாவான்னு தீர்மானிக்க போறது உங்களோட மற்ற 2 சப்ஜெக்ட்ஸ். சரியா? நீங்க ஏனைய 2 பாடங்கள்ல பெஸ்டா செஞ்சீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? அது கொழும்பாகலாம், இல்லாட்டி ஜஃப்னா பேராவா மாறலாம். விளங்கிட்டா? முதலாவது விஷயம். அப்படியும் நம்மள்ட்ட கிளாஸுக்கு ஜாயின் ஆகி ரைட்டா நம்மள்ட்ட கிளாஸுக்கு ஜாயின் ஆகி
இந்த கேட்டகரிக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் வரலன்னு வைங்கலாம், அவங்க யாரா இருப்பாங்கன்னு சொன்னா, நான் கிளாஸ்ல செல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணாத ஆட்களா இருப்பாங்க. ரைட்டா? நாம கிளாஸ்ல சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணாத ஆட்கள் தான் இந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க. நார்மலா ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி ரிலேட்டடான கோர்சஸ் இல்லாட்டி நார்மலான அதை விட குறைஞ்ச கோர்சஸ் அப்படி செலக்ட் ஆகப்படுற ஆட்கள். Right. நீங்க இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இதுவரை காலமும் இந்த சப்ஜெக்ட்ல நீங்க என்ன ஃபேஸ் பண்ணீங்க? இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்தை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு சொல்லி தெரியா? எப்படி படிக்கிறேன்னு தெரியா? எப்படி எக்ஸாமுக்கு விட எழுதுறேன்னு தெரியா? எப்படி வீட்டை இருந்து ரிவிஷன் பண்றது தெரியா? பாடமாக்குறது உங்களுக்கு மறக்கும். விளையிட்டா? இப்படி நீங்க ஒவ்வொருத்தரும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இந்த சப்ஜெக்டை எப்படி உங்களால ஹேண்டில் பண்றேன்னு தெரியா? இப்படியான ஒரு கேட்டகரியில தான் நீங்க இருந்திருப்பீங்க. அதுக்கு பிறகுதான் நீங்க ஒரு பேப்பர் கிளாஸ் உண்டு இல்லாட்டி ஒரு ஆன்லைன் கிளாஸ் உண்டு தேடி இருப்பீங்க. இப்ப நான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு 100 வீதம் உங்களுக்கு ஐடியா தருவேன். நம்மள்ட்ட ஃபுல் சிஸ்டமேட்டிக் பிளான் இருக்கு. சரியா? ஃபுல்லா டோட்டலா சிஸ்டமேட்டிக் பிளான் இருக்கு. அந்த பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாலே நடைமுறைப்படுத்தினா மட்டும் போதும். என்ன செஞ்சிடலாம்? ஈஸியா 6 மாதத்துக்குள்ள இந்த சப்ஜெக்டுக்குள்ள ஏ ரிசல்ட் ஸ்கோர் பண்ணிட்டு போய்த்தலாம். ஏ ரிசல்ட் இல்ல, சாரி, ஏ பிளஸ். ஏ பிளஸ்ங்கிறது 85க்கு மேல. ரைட்டா? அஃப்ரா கிளாஸ்ல இருக்கீங்களா? ரைட். அட்மின் மாதிரி யார் யார் இருக்கீங்க கிளாஸ்ல? நேம சொல்லுங்க. அட்மின் யார் யார் இருக்கீங்க? அஃப்ரா இருக்கிறேன் சார். அஃப்ரா இருக்கீங்க? இல்ல, நான் சொல்றேன் அட்மின் அஃப்ரா இருக்கீங்களா 2025 பேட்ச்ல? அஃப்ரா, நிரூஜன், ஷராஃப். சரியா? நான் வந்துட்டு இன்னைக்கு 2025 பேட்ச்ல நம்மள்ட்ட படிச்ச 2-3 ஸ்டூடெண்ட்டை ஜாயின் பண்ண சொன்னேன். ஏன்னா பேப்பர் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ண தானே வேணும். ரைட், ஓகே. நான் திருப்பியும் உங்கள்ட்ட சொல்றேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்டை சூஸ் பண்ணி ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிற சரியா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போகக்கூடிய பெஸ்டான கோர்ஸ் லா. அந்த லாவில் பெஸ்டான யூனிவர்சிட்டின்னு சொன்னா கொலம்போ லா. சரியா? நீங்க கொலம்போ லோக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் சரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் கிட்டத்தட்ட 10 to 15 பேர் தான் வருவாங்க. சரியா? அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரு எழுதுவாங்க. எல்லாம் சிங்கள மீடியம், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் சேர்த்து 5000 பேர் எழுதினாலும் அந்த 10-15க்குள்ள தான் நீங்க வர போறீங்க. சரியா? அந்த லெவலுக்கு உங்களை கொண்டு போய் தருவேன். நீங்க கொலம்போ யூனிவர்சிட்டி கொலம்போ லா ஃபேக்கல்டிக்கு செலக்ட் ஆகினதுக்கு பிறகு கொலம்போ லா ஃபேக்கல்டிக்கு செலக்ட் ஆகினதுக்கு பிறகு நீங்க எப்படியான ஆட்களோட பழக போறீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து வடிச்செடுத்த கெட்டிக்காராக்கள் கெட்டிக்காராக்கள் சொல்லக்குள்ள அந்த படிப்பு மூலம் இல்ல. சரியா? ஆனா நல்ல ஸ்கில்டான ஆட்களோட நீங்க என்ன செய்வீங்க? பழகுவீங்க. அந்த லெவலுக்கு நீங்க போகணும். சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப இந்த ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு சரியா ஒரு 9:45க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 9:35 வரைக்கும் என்னோட யார் இருந்தது தெரியுமா? சரியா? நான் ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், பட் மறந்துட்டேன். சரியா? 9:35 வரைக்கும் என்னோட யார் இருந்தேன்னு சொன்னா டசுன் விதானகி. டசுன் விதானகி யாருன்னு சொன்னா 2023 ஏ லெவல்ல ஐலண்ட் ஃபெஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் இல்ல, ஐலண்ட் ஃபெஸ்ட். சரியா? சார். ஹலோ நகலா, சொல்லுங்க.
ரைட் ஓகே. சரியா? அப்ப ஃபுல் செட்டப்பையும் செஞ்சு தந்தது இந்த டசுமி தான் அன்னைக்கு. என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க இப்போ ஒரு ஜேர்னில இருக்கீங்க. ஒரு ஏ லெவல் ஜேர்னில இருக்கீங்க. உங்களோட ஏ லெவல் லைஃப் இந்த லைஃப நீங்க 100% பெர்ஃபெக்ட்டா இந்த கேம விளையாடினீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க உண்மைக்கு உண்மையா விளையாட்டு காட்டாம, நான் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா நீங்க செஞ்சு இந்த கேம அடிச்சீங்கன்னு சொன்னா, உங்களோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகும். விளங்கிட்டா? அப்ப ஐலேண்ட் ஃபெஸ்ட் எடுத்த ஒருத்தன் என்னை கூட்டாளி. சரியா? எப்படி தெரியும்? அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும். இப்ப நாங்க ஹை லெவல்ல இருக்க விஷயங்கள் கதைப்போம். சரியா? சவுண்ட் ஏதோ கேக்குது சார். மைக்க மியூட் பண்ணுங்க. சரியா? ரைட். உங்களோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் பண்ண போறது உங்களோட ஏ லெவல். சரியா? அந்த ஏ லெவல நான் பொருட்படுத்திருக்கேன். உங்களோட ஏ லெவல நான் பொருட்படுத்திருக்கேன். அதுல ஒரு சப்ஜெக்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் நான் பொருட்படுத்திருக்கேன். நான் சொல்ற விஷயங்களை 100% நீங்க ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னு சொன்னா ஈஸியா இந்த கேம்ல என்ன செய்யலாம்? அடிச்சுக்கிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் டைம்ல ஒண்ணுமே இல்ல. நானும் அந்த ஜேர்னியை தாண்டி தான் வந்திருக்கேன். இப்ப ரிசல்ட் எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? எப்படி இதை கொண்டு போகலாம்? எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? சகல விதமான நுட்ப முறைகளும் நமக்கு தெரியும். சொல்லி தருவோம். சொல்லி தர விஷயங்களை நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க, ரிசல்ட் அடிக்கீங்க. அவ்வளவுதான். சரியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். உங்களோட சவுண்ட் வந்துட்டு கிளியர் இல்லாம இருக்குது சார். ரைட். இப்ப விளங்குதா? இல்ல சார், ஏதோ கேக்குது. கிளியர்லன்னு சொன்னா என்ன? டபுளா கேக்குது சார். சவுண்ட் டபுளா கேக்குது சார். டபுளா கேக்குது சார் வாய்ஸ். சரி, இப்ப ஓகேயா? அப்படிதான் சார் இருக்கு. இப்பயும் சவுண்ட் டபுளா கேக்குது. சார் மெட்ட மைக்கு முன்னே இருக்குன்னு நினைக்கிறேன் சார், அதால எக்கோ ஆகுது. ரைட். இப்ப இல்ல சார். ரைட். ஓகே ஓகே. என்னன்னு சொன்னா, ஓகே, மைக் வந்துட்டு மத்த போன்ல இருக்கிற மைக்கும் அன்மியூட் ஆகிருக்கு. அதால எக்கோ அடிச்சிருக்கு. இப்ப கிளியரா? ஆமாம் சார், ஓகே. ரைட். ஓகே ஓகே. சரியா? போன்லயும் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணி அடுத்தது லெப்ட்லையும் மெம்பரா ஜாயின் பண்ணி தான் இந்த ஜூமை கொண்டு போறேன். சரியா? ரைட். ஓகே சார். ரைட். ஓகே. சவுண்ட் ஸ்கிரீன் இப்ப எல்லாம் கிளியர் ஆகிக்குது உங்களுக்கு? ஆமாம் சார், கிளியர். ரைட். ஓகே. ஆமாம் அப்ப சார். நான் விஷயத்துக்குள்ள வாரேன். இந்த 6 மாத கால பகுதிக்குள்ள நாம என்னென்ன வேலை செய்ய போறோம்? சரியா? இந்த 6 மாத கால பகுதிக்குள்ள என்னென்ன வேலை செய்ய போறோம்? என்னென்ன பிளான் பண்ண போறோம்? ரைட். கவனிங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட்
எழுதுறது விளங்குதா? ஆம் சார். ஆம் சார். ரைட். பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல இந்த ரேஞ்சுக்கு வரணும்னு சொன்னா இத 3 விதமா உடைக்கலாம். 3 பகுதி இருக்கு. சரியா? இந்த 3 பகுதிகளும் உங்களால 100% நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட் நீங்க என்ன செய்யலாம்? A+ல ஸ்கோர் பண்ணலாம். என்னன்னு சொன்னா முதலாவது சிலபஸ். சரியா? இந்த சப்ஜெக்ட்ல முதலாவது பகுதி வந்துட்டு சிலபஸ். இரண்டாவது பகுதி எக்ஸாம்ஸ். மூன்றாவது பகுதி செல்ஃப் ஸ்டடி. இப்படி இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு 3ஆ உடைக்கலாம். நீங்க இந்த 3 பகுதியிலையும் என்ன செய்யணும்? 100% உங்களோட ஒர்க்க பண்ணணும். சரியா? 100% நீங்க என்ன செய்யணும்? இந்த சப்ஜெக்ட்ல 3 பகுதியிலையும் நீங்க 100% என்ன செய்யணும்? ஒர்க் பண்ணணும். ரைட். சிலபஸ் வைஸா பார்க்கக்குள்ள டோட்டலா 15 யூனிட் இருக்கு. சரியா? 15 யூனிட் இருக்கு. நான் உங்களுக்கு இந்த பேப்பர் கிளாஸ்ல 15 யூனிட்டுக்குமான தியரி படிப்பிப்பேன். சரியா? 15 யூனிட்டுக்குமான தியரி படிப்பிப்பேன். ரைட். 15 யூனிட்டுக்குமான தியரி நான் உங்களுக்கு படிப்பிச்சா சரியா? நீங்க அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவீங்க. சில ஆட்களுக்கு சில யூனிட் கஷ்டமா இருக்கும், சில ஆட்களுக்கு சில யூனிட் ஈஸியா இருக்கும், சில ஆட்களுக்கு எல்லாமே கஷ்டமா இருக்கும், சில ஆட்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். நீங்க என்ன வகையான ஆட்களா இருந்தாலும் 15 யூனிட்டுக்குமான தியரி போகும். சரியா? உங்களுக்கு தேவையான தியரியில நீங்க என்ன செய்யலாம்? தாராளமா ஜாயின் பண்ணலாம். சப்ஜெக்ட நியூவா செலக்ட் பண்ணாக்கன்னு செய்யுங்க. 15 யூனிட் தியரிலையும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. 15 யூனிட்டுக்குமான தியரி நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். எப்படி பண்ணலாம்னு சொன்னா ஒரு வீக்குக்கு ஒரு யூனிட். சரியா? ஒரு வீக்குக்கு ஒரு யூனிட்ங்கிற அடிப்படையில தான் நம்மட தியரி போகுது. ரைட் எல்லாருக்கும்? ஓ சார். சரியா? ஒரு வீக்குக்கு ஒரு யூனிட்னு சொன்னா நீங்க இன்னைக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணா சரியா? இன்னைக்கு நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த வீக் ஒரு யூனிட் தியரி கம்ப்ளீட் ஆகும். இந்த வீக் ஒரு யூனிட் தியரி கம்ப்ளீட் ஆகினா கிட்டத்தட்ட 4 months ஆகக்குள்ள சரியா? 4 months ஆகக்குள்ள 15 யூனிட்டுக்குமான தியரியை டோட்டலா கம்ப்ளீட் பண்ணுவேன். சரியா? அப்ப இன்னும் ஃபைனல் எக்ஸாமுக்கு 6 மாதம் தானே இருக்கு. ஃபைனல் எக்ஸாமுக்கு 6 மாதம் இருக்கும். அப்ப நான் என்ன செய்வேன்? ஃபைனல் எக்ஸாமுக்கு 2 monthsக்கு முதலே 2 months ஏலியாவே உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன்? நான் தியரி பகுதியை கம்ப்ளீட் பண்ணுவேன். அங்க எழுதிருக்கிறது விளங்குதா? ஆம் சார். 2 சார் months அப்படின்னு சொல்லி இருக்கிறது விளங்குதா? சார். ரைட். அப்ப என்ன பிளானிங்? சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு 100% சிலபஸ் கிளியரா இருக்கணும். சிலபஸை கிளியரா இருக்கிறதுக்கு நீங்க எங்க படிச்சுட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? நீங்க எங்க தியரி படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் என்ன செய்வேன்? நம்மட பேப்பர் கிளாஸ்ல தியரி கிளாஸ் கொண்டு போவேன். ஒரு வீக்குக்கு ஒரு யூனிட் படி சிலபஸ் 100% போகும். அது எப்படி 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 நான் கொண்டு போக வேண்டிய விஷயத்தை இந்த கிளாஸ்ல செல்லல. ரைட்டா? நான் தியரி உங்களுக்கு கொண்டு போனாலும் அந்த தியரியை என்ன பேசிக்ல கொண்டு போவேன்னு நான் உங்களுக்கு செல்லல. என்ன ரீசன்ன்றா இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்துட்டு நான் நம்ம அன்சப் பொலிட்டிக்கல் குரூப்லையும் பிறகு மற்ற குரூப்ஸ்லையும் நான் இன்ட்ரடக்ஷன் கிளாஸை ஷேர் பண்ணுவேன். ஸோ வேற வேற சார் மாறலாம் இதை எடுத்து பார்க்கலாம். சரியா? அவங்க பார்த்தாலும் எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனாலும் ஏன் நாம சும்மா ஆபத்தை விலை கொடுத்து வாங்க. சரியா? வாட்ஸ்அப் குரூப்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரியா? இந்த தியரி பாட்டு எப்படி போகுங்கிற விஷயத்த நான் வாட்ஸ்அப் குரூப்ல வைஸா போடுறேன். இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. சரியா? ரைட். அப்போ உங்களுக்கு தியரியும் வந்துட்டு 100% கம்ப்ளீட் ஆகும். சரியா? ரைட். அடுத்த நீங்க 2வது விஷயத்துக்குள்ள வரணும். இப்போ உங்களுக்கு தியரி 100% கம்ப்ளீட் ஆகும் நம்பிக்கை இருக்கா? ஆம் சார். சரியா? அது எப்படி கம்ப்ளீட் ஆகும்? ஃபைனல் எக்ஸாமுக்கு 2 monthsக்கு முதலே நான் 15 யூனிட் தியரியை 100% கம்ப்ளீட் பண்ணுவேன். சரியா? சரி சார். ரைட். ஓகே இப்போ சார். எனக்கு நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு ஆட்களும் என்னென்ன யூனிட் படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய ஸ்கூல்ல இல்லாட்டி டியூஷன்ல எங்கேயோ?
ஒதுக்கலை சார். எல்லா எத்தனையாவது யூனிட்டும் ஓகே யூனிட் சார். போகுது? 10வது யூனிட் சார். யூனிட் 11 யூனிட் 7 சார். இவிடத்த 10வது யூனிட் ஸ்டூடெண்ட் ஒரு விஷயம் கவனிங்க என்னன்னு சொன்னா, நீங்க டைப் பண்ண வேணாம். சரியா? டைப் பண்ணக்கூடாது. டைப் பண்ணீங்கன்னு சொன்னா, நான் வந்து ஃபோனை எட்டி பார்த்து என்னென்ன மெசேஜ் டைப் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும்னு சொல்லலாம் நான் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் 100% உங்களுக்கு என்ன சரி விளங்கலாட்டி நீங்கள் என்ன செய்யணும், மைக் அன்மியூட் பண்ணி கதைக்கணும். நான் என்னையாச்சும் கதைக்க சொன்னா டிரெக்டாக மைக் அன்மியூட் பண்ணி கதைங்க, டைப் பண்ண வேணாம். சரியா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? தைரியமான ஆக்களா, சவுண்டான ஆக்களா, சரியா? எல்லா இடத்துலையும் ஃபோர்டான ஆக்களா, இல்லை பிரேவான ஆக்களா இருக்கணும். இப்போ சபையில கதைக்க கூச்சப்பட்டுக்கிட்டு, சரியா, மத்தாக்கள் என்ன நினைப்பான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்க கூடாது. இதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல யாரும் டைப் பண்ணக்கூடாது. 100% என்ன செய்யணும், நீங்க மைக் அன்மியூட் பண்ணி கதைக்கணும். உங்களோட சவுண்டு நல்ல தெளிவா கிளியரா கேட்கணும். மத்தாக்கள் உங்களோட சவுண்டை கண்டு பயப்படணும். அந்த அளவுக்கு நல்ல கட்ஸான ஸ்டூடெண்ட்ஸா நீங்க இருக்கணும். ரைட்டா? ஓகே சார். டைப் பண்ணவானா, சார். மைக் அன்மியூட் ஓகே பண்ணி சார். கதைங்க எல்லாரும். சார். ஓகே சார். ஓகே சார். எத்தனையாவது யூனிட் படிச்சுட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஆக்களும்? ஓகே சார். 10வது யூனிட் சார். 5வது சார். 10வது யூனிட் சார். 10வது சார். 9வது யூனிட் சார். 10வது சார். 9 சார். யூனிட் 12 சார். யூனிட் 8 சார். ரைட். 10வது, 5வது, 9வது, 12வது யூனிட் 12. சரியா? ஒரு யூனிட்டா படிச்சுட்டு வாரீங்க. சரி, நீங்க உங்களோட ஸ்கூல்ஸ்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியா, அது எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியா. ஆனா நம்மளோட இந்த கிளாஸ்ல 100% யூனிட் சிலபஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்க அதை பத்தி worry பண்ண தேவையில்ல. அடுத்தது இன்னொரு விஷயம், நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் நீங்க எத்தனை இடத்துல படிச்சிருந்தாலும் சரியா, நம்மளோட கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி ஒரு யூனிட்டை படிச்சா அதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு விளங்கும். ரைட்டா நான் சொல்றது? நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட்லாம் நீங்க ஆல்ரெடி நிறைய இடங்களை படிச்சிருப்பீங்க. ஆனாலும் நம்ம கிளாஸ் தியரி பார்ட்ல ஜாயின் பண்ணி நீங்க நம்ம தியரிய படிச்சீங்கன்னு சொன்னா டிஃபரன்ஸை நீங்க விளங்கி கொள்ளுவீங்க. சரியா? ஏனென்றா நான் தியரி கொண்டு போகக்குள்ளேயே தண்ணி மாதிரி கொண்டு போவேன். ஏன்னா பொலிட்டிக்கலை ஈஸியா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போவேன். தியரி தண்ணி மாதிரி போகும். நீங்க என்ன செய்யுங்க, வேற இடங்களில் தியரி பார்த்தாலும் நம்மளோட தியரிக்கும் கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்றது உங்களோட பேப்பர்ஸுக்கு, சரியா? பேப்பர் கிளாஸ் நான் கொண்டு போகல, பேப்பர் கிளாஸ் கொண்டு போகல, அது கடும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், ஓகே. இப்ப விஷயத்துக்குள்ள வரேன். தியரி பார்ட், சரியா? பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 3 உடைக்கம். முதலாவது சிலபஸ், 2வது எக்ஸாம்ஸ், 3வது செல்ஃப் ஸ்டடி. இதுல சிலபஸுக்கு தியரி கிளாஸ் நான் செய்வேன். அப்ப சிலபஸ்ல விஷயம் 100% கம்ப்ளீட் ஆகும். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஆம் சார். ஆம் சார். சரியா? இன்ஷா தியரிய அல்லாஹ். பத்தி நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல. ஆம் சார். இதுக்கு பிறகு சிலபஸ் முடியலையேங்கிற யோசனை எல்லாம் உங்களுக்கு வரையும் தேவையில்லை. சரியா? ரைட். ஓகே. அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். இப்போ பொலிட்டிக்கல்ல 3 உடைக்கலாம். சிலபஸ், எக்ஸாம்ஸ், அடுத்தது தியரின்னு சொல்லி 3 உடைக்கலாம். சரியா? இதுல முதலாவது சிலபஸ். சிலபஸை நான் உங்களுக்கு ஃபுல்லா முடிச்சு தருவேன். நீங்க எதுக்கும் worry பண்ண தேவையில்ல. 6 மாத காலத்துக்குள்ளேயே இந்த சிலபஸ் என்ன செய்யப்படும்? சாரி, 4 மாத காலம். சரியா? 4 மாத காலத்திலேயே இந்த சிலபஸ் உங்களுக்கு 100% கம்ப்ளீட் ஆகும். ரைட். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். எக்ஸாம்ஸ். ரைட். எனக்கு சிலபஸ் படிச்சுட்டேன். ஸ்கூல்ல டீச்சர் படிப்பிச்சாங்க. படிப்பிக்கக்குள்ள ஈஸியா இருந்துச்சு, நல்லா தெளிவா விளங்கிச்சு. ஆனா அந்த யூனிட்ல கேள்வி வரக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. இப்படி யாராச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஓ சார். ஆம் சார். சரியா? சார். இந்த யூனிட்ல வர கேள்விகளை என்னால செஞ்சு கொள்ளலாம் இருக்கு. அந்த இப்ப உதாரணத்துக்கு தாராண்மைவாதத்தை எடுங்களாம்.
தாராண்மைவாதம்டா என்னன்னு ஒரு ஆள் கேட்டா நான் டீச் பண்ணுவேன், விளங்கப்படுத்துவேன். அந்த அளவுக்கு கூட என்னால இயலும். ஆனா தாராண்மைவாதத்துல இந்த கேள்வி வரக்குள்ள 2-3 எம்சிக்கு வரக்குள்ள நான் சரியா கன்ஃபியூஸ் ஆகுறேன் எது ஆன்சர்னு சொல்லி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனை. சரியா? ரைட். 2வது இஷ்யூ வந்துட்டு எக்ஸாம்ஸ். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவா சொல்றேன். உங்களுக்கு 15 யூனிட்ல இருக்கிற விஷயமும் 100% உங்களுக்கு 15 யூனிட்டும் கிளியர். ஒவ்வொரு தலைப்புகள், சின்ன சின்ன உபதலைப்புகள் எல்லாமே கிளியர். நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பச்சை தண்ணி, எல்லாமே மைண்டில் இருக்கி ஃபுல் மனப்பாடம். ஏதோ செஞ்சு மனப்பாடமாக்கி வச்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு பெர்ஃபெக்டா இருக்கீங்க. சரியா? நீங்க படிச்ச ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற 1வது பக்கத்தை எடுத்து 1வது சொல்ல சென்னாலே நீங்க கடன்னு சொல்லி அந்த பக்கத்துல இருக்கிற அவ்வளவு சொல்லையும் அவ்வளவு வசனத்தையும் நீங்க அச்சாசல சொல்லி முடிக்கீங்க. குர்ஆன் பாடமாக்குற மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸை பாடமாக்கி வச்சிருக்கீங்க. அப்படி நீங்க பாடமாக்கி 100% பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல சிலபஸ்ல நீங்க புலியா இருந்தாலும் எக்ஸாம் உங்களால செய்ய இயலாது. சரியா? பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல சிலபஸ்ங்கிறது ஒரு பக்கம், எக்ஸாம்ங்கிறது இன்னொரு பக்கம். முதலாவது அதை விளங்கி கொள்ளுங்க. சரியா? No, sir. சரியா? நீங்க சிலபஸ் எந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபெக்டா இருந்தாலுமே எக்ஸாம்ஸ்ல உங்களால மார்க்ஸ் எடுக்க இயலா. உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல நீங்க மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். சரியா? எக்ஸாம்ஸுக்கு நீங்க என்ன செய்யணும்? ப்ரிப்பேர் ஆகணும், தயாராக வேண்டும். ரைட். இப்ப எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணி நம்மட பேப்பர் கிளாஸ் ப்ராஜெக்ட்ல என்ன செய்ய போறோம் அது சம்பந்தமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ரைட். எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இதை 3 பார்ட்டா உடைக்கலாம். முதலாவது எம்சிக்யூ பார்ட், 2வது ஸ்ட்ரக்சர் பார்ட், 3வது எஸ்ஏ பார்ட். சரியா? எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி 3ஆ உடைக்கலாம். எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏன்னு 3ஆ உடைக்கலாம். கடும் கஷ்டம் எது இதுக்குள்ள? MCQ. MCQ, sir. MCQ. Same தான் sir. SC, sir. SA part, sir. கடும் கஷ்டம் எது? சவுண்ட் எல்லாரும் காதீங்க. MCQ. MCQ. MCQ, sir. MCQ, sir. ரைட், வெரி குட். சரியா? எல்லாருக்கும் கஷ்டம் எது? எம்சிக்யூ. ஸோ நம்மட கிளாஸஸ் சரியா இது 3க்குள்ளேயும் டைம் ஒதுக்குவோம் தானே. பேப்பர் கிளாஸஸ்ல நாம டைம் ஒதுக்கக்குள்ள கூடுதலான நேரத்தை நாம எம்சிக்யூக்கு செலவழிப்போம். எப்படின்னா டியூஸ்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே 3 நாளும் 9:30 இருந்து 11 o'clock வரைக்கும் கிளாஸ் நடக்கும். என்ன கிளாஸ் இது? 100% எம்சிக்யூ பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸ். ரைட்டா? அது யூனிட் வைஸா போகும். சரியா? எம்சிக்யூ பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸ் யூனிட் வைஸா போகும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கிட்டத்தட்ட 400-500 கேள்விகள் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். சரியா? அதுல நான் உங்களுக்கு 2ஆ உடைச்சு செய்வேன். முதலாவது அது நம்ம கிளாஸ் டிஸ்கஷன்ல நடக்கும். 2வது நான் உங்களுக்கு எம்சிக்யூ எக்ஸாம்ஸ் வைப்பேன். ரைட்டா? ரைட். உங்களுக்கு யூனிட் வைஸா எம்சிக்யூக்கு கிளாஸ்லயும் டிஸ்கஷன் பண்ணி எக்ஸாம்ஸும் வச்சோம்னு சொன்னா எம்சிக்யூ பார்ட் கிளியர். ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம கொண்டு போவோம். நம்ம பேப்பர் கிளாஸ் எஸ்பெஷலி அதான் யூனிட் வைஸ் எம்சிக்யூ. நீங்க என்னதான் தியரியை படிச்சுட்டு வந்தாலும் நம்ம கடைசியா நம்ம பேப்பர் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணாதான் உங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் 100% பரிபூரணம் அடையும். சரியா? அப்ப எம்சிக்யூ டார்கெட் பண்ணி என்ன செய்ய போறோம்? எக்ஸாம் செய்வோம். அதே மாதிரி கிளாஸ்ல டிஸ்கஷன் பண்ண போறோம். அப்ப டியூஸ்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே. சரி, அதுல நான் எப்படி டார்கெட் பண்ணிருக்கேன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 days ஒரு யூனிட்டுக்கு ஒரு 5 days செலவழிக்கிறேன். 5 days இல்லாட்டி 6 days இல்லாட்டி 2 weeks.
சரியா? அப்படி செலவழிச்சு ஒவ்வொரு ஒரு யூனிட் இப்ப பெரிய யூனிட்னு சொல்லக்குள்ள 2 வீக்ஸ் ஆகலாம். சின்ன சின்ன யூனிட்னு சொல்லக்குள்ள ஒரு 5 டேஸ் 6 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா? அப்படி ஒவ்வொரு ஒரு யூனிட் எம்சிக்யூ பார்ட்ட கொண்டு போகும். ரைட். அப்ப கிளாஸ்ல டைம் டேபிளே செவ்வாய் புதன் வியாழன் 9:30 11 தானே. அப்ப எம்சிக்யூவே நீங்க படிப்பிச்சா ஸ்ட்ரக்சர் எஸ்ஐக்கு என்ன செய்யற? கிளாஸ்ல டைம் டேபிள் தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஓ சார் தெரியும். செவ்வாய் புதன் வியாழன் 9:30 11 மணி வரைக்கும் 11 o'clock வரைக்கும். சரியா? அப்ப நான் 100% எம்சிக்யூ செஞ்சேன்னு சொன்னா ஸ்ட்ரக்சருக்கு என்ன செய்யற? எஸ்ஐக்கு என்ன செய்யற? ரைட். இதுல ஸ்ட்ரக்சர் பார்ட்ட சொல்றேன். ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸா ஸ்ட்ரக்சர் டியூட் தருவேன். கிளியரா? எஸ் சார். ரைட். ஸ்ட்ரக்சருக்கு நான் உங்களுக்கு யூனிட் வைஸா ஸ்ட்ரக்சர் டியூட் தருவேன். அதுல ஒரு யூனிட்ல இருந்து வரக்கூடிய 100% கேள்விகளும் இந்த யூனிட்ல இருக்கு. சாரி, அந்த டியூட்ல இருக்கும். சரியா? ஓகே சார். விலங்கல்ல சார். சொல்லுங்க. விலங்கலையா? ஆ நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சருக்காக டியூட் தருவேன். அந்த டியூட்ல ஸ்ட்ரக்சர் வரக்கூடிய ஒவ்வொரு யூனிட்லயும் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் கேள்விகள் 100% அந்த டியூட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஸ்ட்ரக்சர் டியூட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து வரக்கூடிய கேள்விகள் சகலதும் அதுக்குள்ள இருக்கும். சரியா? சரி சார். அந்த ஸ்ட்ரக்சர் டியூட்டை அவங்களோட கையில தந்துட்டு அந்த டியூட்டை எப்படி படிக்கலாம் என்று சொல்லியும், அதாவது இப்ப சும்மா டியூட்டை தந்துட்டா ஆசையில போய் பிரிண்ட் பண்ணி வைப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நமக்கு தெரியாதா? பிள்ளைகளை பத்தி சரியா? ஆசையில கொண்டு போய் பிரிண்ட் பண்ணி வைப்பீங்க. ஆனா அதை என்ன செய்யறேன்னு சொல்லி சில பிள்ளைகள் இப்ப எல்லா பிள்ளைகளும் இல்ல, சில பிள்ளைகளே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அந்த டியூட்டை எப்படி படிக்கிறேன் ஸ்ட்ரக்சர் வைஸா டியூட்டை கையில தந்து அதோட நிப்பாட்டாம அந்த டியூட்டை எப்படி படிச்சுட்டு போகலாம்னு சொல்லி அந்த டியூட்டை படிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் பேட்டர்ன் கூட தருவேன். சரியா? ஓகே சார். ஓகே அதோட சார். சேர்த்து நாம எம்சிக்யூ டிஸ்கஷன் பண்ணக்குள்ளேயும் யூனிட் வைஸ் ஆன ஸ்ட்ரக்சர் கேள்விகளும் பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு 100 கேள்வின்னு சொல்லக்குள்ள 100ல ஒரு 70 எம்சிக்யூவும் 30 ஸ்ட்ரக்சரும் இருக்கும். ரைட்டா? அப்ப நாம பேப்பர் டிஸ்கஷன் பண்ணக்குள்ளையும் எம்சிக்யூவும் ஸ்ட்ரக்சரும் போகும். சரியா? ஓகே சார். ரைட். சரி. ஓகே சார். அடுத்த கட்டம் என்ன? எஸ்ஏ. சரியா? எஸ்ஏக்கு என்ன செய்யற? எஸ்ஏக்கு என்ன செய்யலாம்? ரைட். ஒரு ஓகே 20 மார்க்ஸ் கொண்ட ஒரு எஸ்ஏ கேள்விக்கு, சரியா, 20 மார்க்ஸ் கொண்ட ஒரு எஸ்ஏ கேள்விக்கு உங்களுடைய பேப்பரை திருத்துற சார் மார்க்ஸே குறைக்கப்படா. இல்லாட்டி ஒரு 20க்கு 18 மேக்ஸ் அதை விட குறைக்கப்படாது. சொன்னா நீங்க எந்த அளவுக்கு ஆன்சர் எழுதணும் யாருக்கும் தெரியுமா? 8 to 9 பக்கம். எந்த அளவுக்கு? 8ல இருந்து 9 பக்கம் சார். 8ல இருந்து 9. 10 ஓகே. சரியா? ரைட். ஓகே. அண்ணளவா 8 பக்கம். வெரி குட். சரியா? அண்ணளவா 8 பக்கம். ஆனா நம்முடைய எஸ்ஏ இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா அண்ணளவா நீங்க 12 பக்கம் எழுதுவீங்க. இப்ப 12 தர 5 60 வரைக்கும் வரும். 50 to 60 வரும். 50 பக்கத்துல இருந்து 60 பக்கம் கிட்டத்தட்ட உங்களோட எஸ்ஏ ஆன்சர் வரும். என்ன ரீசன் இது? மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணு. சரியா? நம்மளோட டார்கெட் என்ன இந்த இடத்துல? மார்க்ஸே குறையப்படும். ஓ சார். ரைட்டா? ஒரு 40 பேப்பர் திருத்தப்படுதுன்னு சொன்னா அந்த 40 பேப்பர்ல உங்களோட பேப்பர் தனித்துவமான ஒரு பேப்பரா இருக்கணும். மார்க்ஸ் எக்காரணம் கொண்டும்
குறையக்கூடா. ரைட். அடுத்த கேள்வி, 8 பக்கம் எழுதுவீங்களா? ஏழா சார் கொஞ்சம் சார் இல்ல ஆ, சார். ரைட். இது 4 வரைக்கும் பக்கம் நீங்க எத்தனை எழுதிட்டு வருவீங்க? சும்மா 20 மார்க்ஸ் கேள்விக்கு சொல்லுங்க ஆகும். 7 பக்கம் 7. வேற 5 உண்மையை சொல்லுங்க. நீங்க 2 இல்லாட்டி 5 பக்கம் எடுத்து சொன்னாலும் நான் அடுத்த ஒன்னும் யோசிக்க மாட்டேன். சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. எத்தனை பக்கம் எழுதிருக்கீங்க ஒவ்வொரு ஆக்களும்? 4 பக்கம் 4 ஆ, 4 இல்லாட்டி 5 பக்கம் மட்டும் 4 அல்லது 5 4 பக்கம். பக்கம் சார். வேற 4 இல்லாட்டி 5 பக்கம் தான் சார். ஓகே, 4 அல்லது 5 பக்கம் தான் எழுதுவேன். வேற 4 பக்கம் 4 பக்கம். ஒரு வேற பக்கம் வந்து நல்லா தலை சுத்தி ஓட்டுறேன் சார். ஒரு பக்கமும் 5 கஷ்டம். பக்கம் 3 பக்கம் 4 4. ரைட். 5 பக்கம் 5 பக்கம். 3 ரைட். சரி, இப்ப அடுத்த கேள்விக்குள்ள வாரேன். 4 பக்கம் எழுதிக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் 8 பக்கம் 10 பக்கம் 12 பக்கம் எழுத வைக்கிற எப்படி? ப்ராக்டிஸ். எப்படி? சரியா? இப்ப எக்ஸாம்ஸ்ல 3வது பாட்டுக்குள்ள வரப்போறோம். முதலாவது எம்சிக்யூட சிஸ்டம் விளங்கப்படுத்திட்டேன், ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் விளங்கப்படுத்திட்டேன், அடுத்தது எஸ்சியோட சிஸ்டம். ரைட். உங்களுக்கு எஸ்ஏயை டார்கெட் பண்ணி முதலாவது ஒரு செமினார் நடக்கும். இந்த செமினார் கிட்டத்தட்ட 6 hours செமினாரா நடக்கும். சரியா? 5 hours இல்லாட்டி 6 hours செமினாரா நடக்கும். இந்த செமினார்ல எஸ்ஏ கேள்வி எப்படி விட எழுதுறது, ரைட்டா? எஸ்ஏ கேள்விக்கு எப்படி விட எழுதுறேன்னு சொல்லிட்டு 100% சகல விஷயங்களையும் அந்த செமினாருக்குள்ள நான் உங்களுக்கு கவர் பண்ணுவேன். முதலாவது, ஒரு பேப்பர்ல எத்தனை கேள்விகள் சூஸ் பண்ற, இண்டெக்ஸ் நம்பர் எங்க எழுதுற, கொஸ்டின் நம்பர் எங்க எழுதுற, பேஜ் நம்பர் எங்க எழுதுற, எப்படி இடைவெளி விடுற, எப்படி வரிகளுக்கு இடையில இடைவெளி விடுற, சரியா? அறிமுகம் எப்படி போடுற, முடிவுரை எப்படி போடுற, சரியா? விடை உள்ளடக்கம் எப்படி போடுற, அதெல்லாம் ஒவ்வொன்று எந்த அளவுக்கு எழுதுற, எத்தனை பக்கங்கள் எழுதுற, ஒரு கேள்விக்கு விடையை கொடுக்கக்குள்ள என்னென்ன விஷயங்களை ஓர்டரா கொடுக்குற, பிறகு டைம் மேனேஜ்மெண்ட், சரியா? விடை எழுத போக்குள்ள டைம் எப்படி மேனேஜ் பண்ற, 3 மணித்தியாலத்துக்குள்ள 5 கேள்விக்கும் விடை எழுதணும். கிட்டத்தட்ட ஒரு கேள்விக்கு 8 பக்கம் சொன்னாலும் 40 பக்கங்கள் நீங்க ஆன்சர் எழுதணும். 40 பக்கம் சொன்னா 100 தாள் ஷியார் கோப்பிட அரைவாசி, ரைட்டா? சும்மா சின்ன விஷயம் இல்ல. 100 தாள் ஷியார் கோப்பிட சரியா அரைக்கரவாசி, 40 45 50 பக்கம் செல்லுக்கு. அப்ப 100 தாள் ஷியார் கோப்பிட அரைவாசி நீங்க 3 மணித்தியாலத்துக்கு எழுத போறீங்க. அப்ப அதுக்குள்ள டைம் மேனேஜ் எப்படி பண்ற? நிறைய கேள்விகள் இருக்கு, ஆமா இல்லையா? ஓம் சார். சரியா? அப்ப அதெல்லாத்தையும் டார்கெட் பண்ணிட்டு உங்களுக்கு முதல் கட்டமாக எஸ்ஏ செமினார் நடக்கும். சரியா? எஸ்ஏ செமினார் செஞ்சதோட மட்டும் இல்லாம அடுத்த கட்டம் யூனிட் வைஸா வரக்கூடிய சகல விதமான எஸ்ஏ கேள்விகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டு நீங்க அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் எழுதி அதை நீங்க அனுப்பி அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் திருத்தி கரெக்ஷன் பண்ணி மிஸ்டேக்களை சொல்லி தந்து அப்படி அவங்களோட எஸ்ஏ பாட்டும் கிளியர் ஆகும். விளங்கிட்டா? ஆம் சார். சரியா? ஆம் சார். இப்ப நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எப்படி உடைச்சோம்? 3 உடைச்சோம். முதலாவது பாட்டு என்ன? சிலபஸ். சிலபஸ் விளங்காம ஒரு ஆளால A+ எடுக்கலாம். சோ சிலபஸ் 100 வீதம் கவர் பண்ணணும். சரியா? அப்ப சிலபஸ். ரெண்டாவது, என்னதான் சிலபஸ் விளங்கியிருந்தாலும் எக்ஸாம் செஞ்சு பிராக்டிஸ் ஆகாத ஒரு ஆளால ஏ ரிசல்ட் எடுக்கலாம். சோ எக்ஸாமை டார்கெட் பண்ணி நாம என்னென்ன செய்ய போறோம் அது உங்களுக்கு சொல்லி தந்தேன். முதலாவது சிலபஸ், ரெண்டாவது எக்ஸாம். இது ரெண்டும் இருந்தா காணுமா?
நானா சார்? ஆ செல்ஃப் ஸ்டடி. சிலபஸை நான் உங்களுக்கு படிப்பிக்கேன். சரியா? சிலபஸை உங்களுக்கு படிப்பிக்கேன் உங்களுக்கு விளங்கிட்டு. சரியா? நீங்க என்ன செய்யணும் அது? ரிவிஷன் பார்க்கணும். சார் ஓம் சொல்லுங்க. படிக்கும் அந்த ஒருத்தர் ஆடியோ ஒன்னா இருக்குது டிஸ்டர்ப் ஆயிக்கு சார். ஆ, கொஞ்சம் மெசேஜ் பண்ணி மியூட் பண்ண சொல்லுங்க. ரைட்டா? இப்போ ஓகே சார். ரைட். சரியா? அப்ப கவனிங்க. நான் உங்களுக்கு 100% உங்களுக்கு சிலபஸை நான் உங்களுக்கு படிப்பிச்சாலும், இதுக்கு முதல்ல நீங்க சிலபஸை நிறைய இடங்களை படிச்சுட்டு தானே வாரீங்க. அப்படி படிப்பிச்சும் என்னதான் பெர்ஃபெக்டா படிப்பிச்சாலும் உங்களால அந்த சிலபஸை 100% என்ன செய்யலாம்? அந்த சிலபஸ்ல இருந்து எதிர்பார்க்கிற விஷயத்த அடையலாம் இருக்கு. என்ன எதிர்பார்க்கும்? சிலபஸ் 100% விளங்கியிருக்கணும், அது நமக்கு 100% கிளியர் பண்ணியிருக்கணும். அது அந்த சிலபஸ்ல இருக்கிற விஷயம் சம்பந்தமான எக்ஸாம் கேள்விகள் வந்தா நாம செய்யணும். இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப சிலபஸ் என்னதான் பெர்ஃபெக்டா எத்தனை தடவை படிப்பிச்சாலும், அது நான் படிப்பிச்சாலும் உங்களால அதை யூஸ் பண்ணலுமா? இல்ல சார். ஏலாது. சரியா? நான் என்னதான் ஒரு கிழமைக்கு ஒரு யூனிட் 5ஆம் ஆண்டு பிள்ளைக்கு வழங்குற மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் உங்களுக்கு படிப்பிச்சாலும் அதால உங்களுக்கு நன்மைகள் வரப்போறது இல்லை. எப்ப நன்மை வரும்? சரியா? அத நீங்க அப்ளை பண்ணக்குள்ளதான் நன்மை வரும். Right. 3வது பாட்டுக்குள்ள வாரம் செல்ஃப் ஸ்டடி. ரைட். செல்ஃப் ஸ்டடி நீங்க சிலபஸை செல்ஃப் ஸ்டடி செஞ்சாதான் அவங்களுக்கு அந்த டார்கெட் அடையலாம். சிலபஸ் கிளியர் ஆகி அதை செல்ஃப் ஸ்டடி செஞ்சு அதுக்கு பிறகுதான் நீங்க எக்ஸாமுக்குள்ள போகணும். அப்படின்னா தான் என்ன செய்யலாம்? அந்த நீங்க எதிர்பார்த்த டார்கெட் உங்களுக்கு வரும். இப்ப சிலபஸ் கிளியர் ஆயினா செல்ஃப் ஸ்டடி செய்யாட்டி அதுக்கு அடுத்ததா இருக்கிற எக்ஸாமும் ஃபெயிலியர் ஆயிரும். ரைட்டா? அப்ப சிலபஸ் கவர் பண்ணா அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? கட்டாயம் செல்ஃப் ஸ்டடி செய்யணும். பொலிட்டிக்கல் பாடத்தை எப்படா படிக்கிற? ரைட்டா? இந்த பாடத்தை என்னென்று படிக்கிற? என்ன செய்யற இந்த பாடத்தை? இதான் எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கிற பிரதானமான டவுட், மெயினான டவுட் ஒன்று இதான். உங்களுக்கு இருக்கு அந்த டவுட்? ஆம் சார். இல்லையா? எவன் கண்டுபிடிச்ச பாடம் இது? இந்த பாடத்தை என்ன இறமங்கிறதும் ஜனநாயகங்கிறதும் அதுக்குள்ள 1008 அறிஞர்கள் பேரு வாரதும் ஆண்டு வாரதும் அதுல கோட்பாடுன்னு சொல்லிட்டு வரும். ஒன்றும் விளங்காது. நெறிமுறை தத்துவங்கள் சொல்லிட்டு நெறிமுறை என்னன்னு தெரியா, தத்துவம் என்னன்னு தெரியா? சரி, தத்துவம்னா என்னன்னு யாருக்கும் தெரியுமா? யாராச்சும் விளங்கப்படுத்தலுமா? இந்த டியூட்ல நீங்க பாடமாக்கிட்டு வந்த விஷயம் இல்லாம டியூட்ல அவங்களோட சேர்மார் டீச்சர்ஸ் மாதிரி நோட்ஸ் தந்திருப்பாங்க. அந்த நோட்ஸ்ல இருக்கிற விஷயங்கள் இல்லாம தத்துவம்னா என்ன? எனக்கு தத்துவத்தை பத்தி ஒண்ணும் தெரியா. சரியா? தத்துவம்னா என்ன? நான் ஒரு 5ஆம் ஆண்டு படிக்கிற புள்ள. தத்துவம்னா என்னன்னு சொல்லுங்க அப்போ. கற்பனை ரீதியானது. ஒரு விடயத்தை கற்பனை ரீதியாக சொல்றது தத்துவம். அது ஒரு கருத்தை கொண்டிருக்காது, பல கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள் கொண்டிருக்கும். சரி 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 மனச்சாட்சியத்தோட சொல்லுங்க. நீங்க சொல்ற விஷயம் ஒரு 5ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கு விளங்குமாண்டு? இல்ல சார். சரியா? கற்பனை ரீதியா படிக்கிற நேரத்துல என்ன கனவு காண்ற யோசிப்பானு என்ன 5ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளோட ஒரு மைண்ட் செட் அப்படித்தான் போகும். சரியா? இப்ப இந்த இடத்துல என்ன, நீங்க சிலபஸை படிச்சிருக்கீங்க, அந்த சிலபஸ் என்ன செஞ்சிருக்கீங்க? படிச்சிருக்கீங்க என்றதை தாண்டி பாடமாக்கி வச்சிருக்கீங்க. அதான் ரியாலிட்டி. ஓமா இல்லையா? சரியா? நீங்க சிலபஸை படிச்சு இல்ல பாடமாக்கி வச்சிருக்கீங்க. பாடமாக்குற எந்த பிள்ளையாலையும் பொலிட்டிக்கல்ல எடுக்கலாம். சிலபஸை விளங்கணும். ஓகே, அது சிலபஸ் பாடத்துல கவர் ஆயிரும்.
சிலபஸ் பாட்டுக்குள்ள அது கவர் ஆயினாலும் அதை நீங்க செல்ஃப் ஸ்டடி இதுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா தான் என்ன செய்யலாம், சக்சஸ் ஆகலாம். இப்ப நாம சொன்ன விஷயத்துக்கு வாரேன். இந்த பொலிட்டிக்கல் பாடத்தை எப்படி படிக்கிற என்ன, இந்த பாடத்தை எப்படி படிக்கிற? சிலபஸை விளங்கி எடுத்துட்டு பாடத்தை படிச்சா தானே உங்களுக்கு எக்ஸாம்ஸை ஏலும். சிலபஸ் கிளியர், ஆனா எப்படி படிக்கிறேன்னு தெரியா. அப்ப எப்படி நீ எக்ஸாம் செய்ய போறீங்க? கஷ்டம் தான். எப்படி படிக்கிற இந்த பாடத்தை? எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. சரியா, ரைட். இந்த பாடத்தை எப்படி படிக்கலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு என்ன செய்வேன், அந்த பாடம் ரிலேட்டடா சரியா படிக்கிற மெத்தட், சரியா அந்த பாடம் ரிலேட்டடா படிக்கிற மெத்தட், படிக்கக்குள்ள நீங்க நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகலாம், மைண்ட் செட் உங்களுக்கு என்ன செய்யலாம், வேற வேற யோசனைகள் வரலாம், டிஸ்ட்ராக்ட் ஆகலாம், நிறைய விதமான குழப்பங்கள் வரலாம். இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய வகையில சரியா செல்ஃப் ஸ்டடிக்கு சொல்லி அவங்களுக்கு நான் டைம் டேபிளும் பிளஸ் நிறைய டிப்ஸ்களும் சொல்லி தருவேன். டைம் டேபிள் உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு தருவேன். சரி, ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 1 hour இல்லாட்டி 2 hour தான் பொலிட்டிக்கலை படிச்சாலும் அந்த 1 அல்லது 2 ஹவருக்குள்ள பொலிட்டிக்கலை எப்படி எஃபெக்டிவா படிக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு டைம் டேபிள் தருவேன். விளங்கிட்டா? ஓகே சார். இதுக்கு மேல நீங்க பே பண்ண இந்த பேமெண்ட்டுக்கு நான் இணையம் செய்யணுமா? இல்ல சார். இல்ல ஆ? சார். இல்ல சார். இல்ல சரியா? சார். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நம்ம பேப்பர் கிளாஸ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் விளங்குதா உங்களுக்கு? நான் பிளானை சொல்லிட்டேன், ரைட்டா? 100 விதம் பிளானை சொல்லிட்டேன். நான் என்ன செய்ய போறோம், இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். சரியா, ரைட். இந்த பிளான்ல என்ன குறைபாடுகள் விளங்குதா? இல்ல சார். பிளான்ல குறைபாடுகள் எதுவும் இல்லை. இல்ல சார். அப்ப அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணா அது நானும் எக்ஸிக்யூட் சொன்னா நடைமுறைப்படுத்துறேன். ஒரு விஷயத்த பிளான் பண்ணா அடுத்த வட்டம் அதை செயற்படுத்தணும். அப்ப இந்த பிளானை செயற்படுத்திட்டோம்னு சொன்னா ஜஸ்ட் A+ ரிசல்ட். ஓகே, சிம்பிள். சரியா? ஓம் சார். ஓம் சார். ஓகே சார். சரியா, ரைட். கவனிங்க, அந்த பிளானை நானும் எக்ஸிக்யூட் பண்ணுவேன், நீங்களும் எக்ஸிக்யூட் பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து இந்த ஜேர்னியை கொண்டு போக போறோம். என்ன ஜேர்னி? டார்கெட் A+. இந்த ஜேர்னிக்குள்ள நாம போக போறோம். சரியா, ரைட். இதுல என்ன டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். நம்பிக்கை இருக்கா? என்னல முதலாவது கேள்வி? ஆம் சார் இருக்கு. முதலாவது கேள்வி என்னல நம்பிக்கை இருக்கா? ரெண்டாவது, பொலிட்டிக்கலுக்கு இப்படியா எங்கேயாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? என்ன சார்? என்ன சார்? பொலிட்டிக்கலுக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு இப்படி எங்கேயாச்சும் இப்படியான மெத்தட், சிஸ்டம், பிளானிங் எங்கேயாச்சும் செஞ்சிருக்கீங்களா, பழகி இருக்கீங்களா, ஃபீல் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முதல்? No, sir. சரியா, நாம என்ன விஷயத்த செய்ய போனாலும் அதை பிளான் பண்ணணும் முதலாவது. சரியா, பிளான் பண்ணி அந்த பிளானிங்கை ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணாதான் நமக்கு அது சக்சஸ். சரியா, இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு பிளானை போட்டிருக்கோம், இதான் ப்ளூ பிரிண்ட். சரியா, நம்மளோட 6 மந்த்துக்குரிய ப்ளூ பிரிண்ட் தான் இது. இந்த ப்ளூ பிரிண்டை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா சரி,
நம்மளோட கிளாஸ் பக்காவா நடக்கும், எந்த குறைபாடுகளும் இல்லாம 100% எந்த சைட்ல இருந்து நான் தருவேன். எந்த சைடுல இருந்து 100% நான் உங்களுக்கு தருவேன். சரியா? அந்த 100% நீங்க எடுத்து அனுபவிச்சு அதை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா போதும். சம்டைம் சின்ன 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 குறைபாடுகள் வரும், இல்லாம இல்லை. 100% நான் தருவேன். சம்டைம் நான் தாரது உங்களுக்கு கிடைக்காம போகலாம். உதாரணத்தை விளங்கப்படுத்துறது நீங்க விளங்காம போகலாம். இல்லாட்டி சின்ன சின்ன கேள்விகள் டவுட் ஆகலாம். என்னையோ ஒரு பிரச்சனை நான் டைம் டேபிள் தந்தாலுமே அந்த டைம் டேபிளை கூட உங்களால ஒழுங்கா செய்ய இல்லாம போகலாம். குறைபாடுகள் வரும். வந்தா நீங்க அதை கேளுங்க. பிளான் போட்ட எனக்கு அந்த பிளான்ல வர பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் சொல்ல தெரியுமா? சரியாவா? தெரியும் சார். தெரியும் சரியா? சார். ரைட். சரிங்க நம்மளோட சார். 2025 பேட்ச்ல எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. அஃப்ரா இப்பதான் ஜாயின் ஆயினேன் சார் லிங்க பார்த்து. ரைட். ஓகே 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 சரி. 2025 பேட்ச்ல பிள்ளைகள் என்ன சொன்னா ஜாயின் பண்ண கிட்டத்தட்ட 300 பிள்ளைகள். சரியா? நான் வந்துட்டு மேல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். மே 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணா இல்ல அஃப்ரா ரெக்கார்ட் ஆகுதானே எல்லா கிளாஸ்? ஓ சார் ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்டிங் ஆகுதானே? ரைட். மே 5ஆம் தேதி நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ஆகக்குள்ள, சரியா? ஆகஸ்ட் ஆகக்குள்ள 300 ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட வந்தாங்க. 300 350 சொச்சம் வந்துச்சு. சரியா? 300 எப்பவுமே 300 327 328 சொச்சம் கிட்டத்தட்ட வந்துச்சு ஆகஸ்ட் ஆகக்குள்ள. இப்ப நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1 நிமிஷம் செலவழிக்கணும் ஒரு நாளைக்கு. அந்த 1 நிமிஷம் என்னத்துக்கு காணும்? ஒரு புள்ளோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்றதுக்கு. ஒரு ஆளுக்கு நான் 1 நிமிஷம் செலவழிச்சா கூட அதுக்குள்ள 300 மினிட்ஸ் வரும். 300 மினிட்ஸ் என்ன எவ்வளவு காலம்? 5 hours. சரியா? அப்ப நான் கிட்டத்தட்ட 5 மணித்தியாலம் வாட்ஸ்அப்பே வச்சுட்டு இருக்கலாமா? ஏலாது சார். இல்ல சார். சரியா? வாட்ஸ்அப்பே வச்சுக்கொள்ள இயலாம். ஏன் அதை தாண்டி நான் யூனிவர்சிட்டி போகணும், எந்த எல்எல்பி டிகிரி அது ரிலேட்டடான விஷயம் பார்க்கணும், உங்களோட கிளாஸுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யறேன்னு சொல்லி அதை பிளான் பண்ணணும், கிளாஸ் சம்பந்தமான வேலைகள் செய்யணும், உங்களை படிப்பிக்கணும், தூங்கணும். சரியா? அதை தாண்டி நான் வேறையா நிறைய வேலைகள் செஞ்சுட்டு வரேன். 4-5 வேலைகள் வேறையா இருக்கி. அது சும்மா பப்ளிக்ல செல்ல விரும்பல. சரியா? எல்லாம் இருக்கி. அப்படி இருக்கக்குள்ள நான் 5 hours செலவழிக்கிற சாத்தியம் இல்லை. அதுக்காக நான் ஒரு சிஸ்டமும் கிரியேட் பண்ணி விட்டேன். தெரியுதானே உங்களுக்கு? ஆம் சார். என்ன சிஸ்டம்? ஓ சார். டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர். வெரி குட். டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேஷன் சிஸ்டம். சரியா? ரைட். 2025 பேட்ச்ல டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேஷன் சிஸ்டம் நான் செய்யல. எல்லா பிள்ளைகளோட மெசேஜையும் நான் தான் டீல் பண்ணேன். சரியா? அது எனக்கு கொஞ்சம் ஒரு திருப்தி ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் 100% என்னால கொடுக்க இயலாத ஒரு காரணம், கொடுக்க இயலாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதால நான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேஷன் அப்ப நான் எப்படின்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். சரியா? அவங்க மூலமாகவும் சில வேலைகள் நடக்கும். சரியா? நேரடியா என் மூலமாகவும் நடக்கும். நமக்குன்னு சொல்லி ஒர்க் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கி, சரியா? டீம்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட்ல இருக்கி, நீங்க ஒன்றுக்கும் worry பண்ண தேவையில்ல. திருப்பி என்ன சொல்றேன், உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஓமா இல்லையா? ஓம் சார். சரியா? பிளான் போட்டிருக்கேன். ஆம் சார். சரியா? பிளான் எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனா அந்த பிரச்சனைகளை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நானா உங்கள்கிட்ட வந்து கேட்கலாமா? விளங்கிட்டா 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 விளங்கிட்டான்னு சொல்லி கேட்கலாமா? ஏலாது சார். சாத்தியமா? ஏலா சார். அப்ப உங்களுக்கு இல்ல. பிரச்சனைடா யாரு வரணும்? நாங்க தான் வரணும். நான் தான் சரியா? வரணும். உங்களுக்கு பிரச்சனைடா எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி இல்லாட்டி கால் பண்ணி நீங்க உங்களோட பிரச்சனைகளை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கால் பண்ணி சொன்னா நான் 10 செகண்ட்ல அதுக்கு சொல்யூஷன் தருவேன். சரியா? பிரச்சனைகள் இல்லாம இல்ல வரும். சரியா? படிக்கக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் ஆகும். சரியா? மைண்ட் செட் குழம்பும், வீட்டுல பிரச்சனை, அதால படிக்க விருப்பம் இல்லாம போகும். நல்லா படிச்சுட்டு இருந்தா திடீர்னு குடும்பத்துக்குள்ள ஒரு கல்யாணம் வந்துட்டு, கல்யாணம் வந்து ஒரு 3 கிழமையா படிப்படல.
அதுக்கு பிறகு எனக்கு அந்த திருப்பி அந்த படிக்கிற மைண்ட் செட் எடுத்து படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த பழைய எனர்ஜி ஒன்று வரல. சரி, பழைய ஒரு பூஸ்ட் ஒன்று இல்லை. இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும். இதுக்கு கூட நீங்க என்ன செய்யுங்க, என்கிட்ட வந்தீங்கன்னா நான் சொல்யூஷன் தருவேன். வச்சுக்கிட்டு இருந்தீங்கடா பிரச்சனைகள் நீங்க வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். உங்களோட ரிசல்ட்டுக்கு நான் பொறுப்படுக்கல. நான் சொல்ற விஷயம் ரைட்டா? ஓ சார் விளங்கிச்சு. கிளியர் ஆம் நல்லா சார் இருக்கும். விளங்கிட்டு. ஓ சார் கிளியர். ஆம் சார். ரைட், சரியா? அப்ப நான் வந்துட்டு மேக்சிமம் எந்த சைடுல இருந்து 100% உங்களுக்கு தருவேன். இன்னொன்று 100% என்கிட்ட இருக்கி. அத கறந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட. ரைட்டா? ஓ சார். ஆம் சார். சரியா? உங்களுக்கு தேவையானதை நீங்க என்கிட்ட இருந்து என்ன செய்யலாம், புளிஞ்சு எடுக்கலாம். ரைட். அப்ப இதுதான் நம்மட 2026 பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர் கிளாஸ். ரைட் எல்லாருக்கும்? ஓ ஓ சார். சார். சரியா? ரைட். ஆம் சார். ஓகே, ஒரு 1 மினிட் டைம் தரேன். டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்கள் இருந்தா சார் சொல்லுங்க. சார் நஹலா கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டு இப்பதான் ஜாயின் ஆகினேன். ரைட். ஓகே ஓகே ஓகே. பிள்ளைகள் டவுட்ஸ் நீ என்ன கேட்கலாம். தியரி கிளாஸ் எப்போ சார் வைப்பீங்க? அதை வாட்ஸ்அப் குரூப்ல இன்ஃபார்ம் பண்றேன். சரியா? அது வாட்ஸ்அப் குரூப்ல சொல்றேன். சரியா? வானா நிறைய பேரை வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வானா வாட்ஸ்அப் ஓகே குரூப்ல சொல்றேன். ரைட். ஓகே சார். வேற நீ டவுட்? சார் சொல்லுங்க. எஸ்ஏக்கு 12 பேஜ் சொன்னீங்க தானே? ஆம். இப்ப அங்க பேப்பர் மார்க்கிங்ல வந்துட்டு 20 மார்க்ஸ் அப்படின்னு சொன்னா அதுக்குரிய அந்த பாயிண்ட்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணுவாங்களா இல்ல அந்த பேஜை மென்ஷன் பண்ணுவாங்களா? பேஜை மென்ஷன் பண்ண மாட்டாங்க, பாயிண்ட்ஸை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப 12 பேஜ் இல்லாம ஒரு 6, 4, 5 பேஜ் அப்படி வந்தாலும் பரவாயில்லையா? ஓகே. அதுக்கு பேர் என்ன கூட? ரிஃபா எந்த ஊர்? கல்முனை. ரைட். ஓகே ரிஃபா, கவனிங்க. நீங்க ஒரு 20 மார்க்ஸ் கேள்விக்கு 12 பாயிண்ட்ஸ் எழுதுறீங்க. சரியா? 12 பாயிண்ட்ஸ் எழுதுவீங்களா? இன்ஷா அல்லாஹ். அப்ப கரண்ட்லி எத்தனை எழுதுறீங்க? ஒரு 4 பேஜ் அப்படி எழுதினாலும் 19, 18 போடுவாங்க. இல்ல அதான் இல்ல இல்ல 20 இல்ல மார்க்ஸ் நாங்க 12 பேஜ் இல்ல, 12 பாயிண்ட்ஸ் எழுதுவீங்களா 20 மார்க்ஸ் கேள்விக்கு? 12 பாயிண்ட்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தனை 20 மார்க்ஸுக்குள்ள எத்தனை பாயிண்ட்ஸ் வருதோ அந்த அத்தனை பாயிண்ட்ஸை கொடுக்குறேன். சரி, ஓகே ரிஃபா. ஓம் சார். இப்ப நீங்க 20 மார்க்ஸ் கேள்விக்கு ஒரு 5 பேஜ்ல ஆன்சர் ஒன்று கொடுக்கீங்க. சரியா? உங்களோட பேப்பரை திருத்தி முடிய அடுத்த பேப்பரை சார் கையில் எடுக்காரு. எடுத்து அவர் 20 மார்க்ஸ் கேள்விக்கு திருத்த பார்க்காரு. அதே கேள்விக்கு ஒரு 9 பக்கம் ஆன்சர் எழுதப்பட்டு இருக்கு. ரைட். அதோட எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பாயிண்ட்ஸும் இருக்கு. நீங்க எழுதினத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. யாருக்கு இதுல மார்க்ஸ் கூட போடுவாரு? இந்த 9 பேஜ் எழுதி அந்த எக்ஸ்ட்ரா எழுதினாலே. ரைட். 20 மார்க்ஸ் கேள்வியில ஏ ரிசல்ட் நீங்க எடுக்கணும்டா 5 பேஜ் தாராளமா காணும். நான் எதுக்கு படிப்பீங்க? A+. ஆ? A+. லோவை டார்கெட் பண்ணி படிப்பீங்க. லோவை டார்கெட் பண்ணக்குள்ள சரியா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 6000 பிள்ளைகள்ல இருந்து சரியா, இல்லாட்டி ஒரு 1000 பிள்ளைகள் வைங்களாம். 1000 பிள்ளைகள்ல இருந்து 5 அல்லது 6 பிள்ளைகள் தான் வரப்போகுது.
நம்ம ஈஸ்டர்ன் பக்கம். சரியா? ஈஸ்டர்ன் பக்கம்டா ஒரு 5 இல்லது 6. நீ வெஸ்டர்ன் சைடு சொன்னா ஒரு 30 35 ஸ்டூடெண்ட்ஸ் வரும். சரியா? ஈஸ்டர்ன் பக்கம்டா 1000க்கு 5 6, வெஸ்டர்ன்னா ஒரு 3000க்கு 30 அப்படி வரும். என்ன கேள்வி, 1000 பேர்ல இருந்து 5 பேரை செலக்ட் பண்ணினா அந்த 5 பேரும் யாரு? தனித்துவமான ஆட்கள். சரியா? அதாலனே அவங்க செலக்ட் ஆகுறாங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். விளங்குதா? இவங்க 1000 ஆமாம் பேரை சார். போல இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்காங்க. அதாலதானே அவங்க அந்த லோக்கு செலக்ட் ஆக போறாங்க. விளங்குதா? ஆமாம் ஓ சார். சார் விளங்குது. ரைட். அப்ப அந்த 5 6 பேரு எந்த அடிப்படையில தனித்துவம் இருக்காங்க? எதால தனித்துவம் இருக்காங்க? ஜெட் ஸ்கோர் அடிப்படையில். அதான் அந்த ஜெட் ஸ்கோர் எதால வருது அவங்களுக்கு? அவங்க கொடுத்த அந்த அவங்க எழுதுற ஆன்சர். பாயிண்ட் ஆன்சர் பேட்டர்ன். திஃபா ஏ ரிசல்ட் எடுக்கிறது காணும். அந்த தனித்துவத்தை கொண்டு வரலாம் அந்த 5 பக்கம். கஷ்டம். சாத்தியமே இல்ல. 5 பக்கம் எழுதி 3A எடுத்து 1.6 எடுக்கலாம். சரியா? வேற ஆர்ட்ஸுக்கு போகலாம். இல்லாட்டி சும்மா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வெல்லேசட ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படியெல்லாம் போகலாம். பிரச்சனை ஒன்றும் இல்லை. நான் டார்கெட் பண்ணி போகிறது இதுதான் என்று சொல்லக்குள்ள இதுக்கு நாம இவ்வளவு பிள்ளைகளுக்குள்ளே நாம தனித்துவமான ஆக்களா இருக்கணும். தனித்துவமான ஆக்களா இருந்தா தான் நமக்கு அந்த மார்க்ஸ் வரும். சரியா? உங்களுக்கு சரியா 5 பக்கம் எழுதுறீங்க, உங்களுக்கு 20க்கு 16 போடுறாங்கன்னு வைங்கலாம். 9 பக்கம் எழுதின பிள்ளைக்கு எத்தனை போடுவாங்க? 20க்கு 18. ஒரு கேள்வியில 2 மார்க்ஸ் கூடுதுண்டா 5 கேள்விக்கு உங்களுக்கு 80 வரும், இவங்களுக்கு 90 வரும். இப்ப யாருக்கு கூட செட் ஸ்கோர், யாருக்கு டிஃப்ரெண்ட் ஆகும்? இந்த 10 மார்க்ஸுக்குள்ள சரியா உங்களோட மாவட்டத்துல 40-50 பேர் உங்களை முந்த போடுறாங்க. விளங்க நான் சொல்றேன் ஓ சார். பிள்ளைகள், விளங்குதா? ஓ சார் விளங்குது. ஓ சார். நம்மளோட ஆன்சர் தனித்துவம் இருக்கணும். அந்த தனித்துவத்துக்குத்தான் அந்த ரேங்க், அந்த டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம். சரி, இன்னொன்று சொல்லுங்களேன். நான் தமிழ் பாடத்துல ஏ லெவல் ஏஎல் தமிழ்ல எனக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து கால் ஆப்ரேட் பண்ணி நான் 2 months பெட் ரெஸ்ட்ல இருந்து, அது பெரிய கதை, நான் போக போக செல்லுவேன். சரியா? ஆனாலும் நான் தமிழ் பாடத்துல நான் உண்மைக்குமே ஃபைனல் எக்ஸாம் நான் படிச்ச வெறும் 45 நாள். எனக்கு இன்னமும் நான் அந்த கதையை நான் உங்களுக்கு செல்லுவேன் பரவ. சரியா? எல்லார போல ஸ்டார்ட்ல இருந்து ஏ ரிசல்ட்ல இருந்து வந்த ஆள் இல்லை. நான் எழுதின டேம் வெறும் 2 டேம். பயோல இருந்து மாறி வந்தவன். சரியா? ஃபைனல் எக்ஸாமுக்கு வெறும் 45 நாள் இருக்கக்குள்ளதான் இந்த கால் நடக்கக்கூடிய மாதிரி வந்து நான் கிளாஸஸுக்கு போனேன். அதுக்கு முதல் 2 மாசம் நான் ஃபுல்லா பெட் ரெஸ்ட்ல இருந்தேன். கிளாஸ் மில் ஒன்றும் இல்லை, படிப்பு மில் ஒன்றும் இல்லாம அப்படியெல்லாம் இருந்து ஒரு 1.5 மாசத்துக்குள்ளதான் 3 சப்ஜெக்டையும் கவர் பண்ணிட்டு போனேன். அப்படியெல்லாம் கவர் பண்ணதுல ஏஎல்ல ஒரு கவிதை உண்டு, அந்த தொழிலாளர் கவிதை உண்டு நினைக்கிறேன், 2023 ஏ லெவல் பேச்சுக்கு. அந்த கவிதை எனக்கு நினைப்பில்லை. அந்த கவிதை நினைப்பில்லாதால அந்த கேள்வியை நான் செய்யல ஒழுங்கா. அப்ப எனக்கு நினைப்பு இருந்த ஒரு 4-5 பாடல் அடிதான் நினைப்பு இருந்துச்சு. அதுல போட்டு சமாளிச்சு ஒரு 20 மார்க்ஸ் கேள்வி எழுதினேன். எனக்கு விளங்கிட்டு 6 விட உண்டு பெருசா வராது. மேக்சிமம் 6 இல்லாட்டி 7 மார்க்ஸ் தான் 20 மார்க்ஸுக்கு வரப்போன்னு எனக்கு விளங்கிட்டு மேக்சிமம் தான் வரும். நான் அப்படி 20 மார்க்ஸ் கேள்விக்கு விட்டு போட்டு வரேன், சும்மா விட்டு போட்டு வரேன். இல்லைடா, மிச்சம் 13 மார்க்ஸ் சும்மா விட்டு போட்டு வரேன். இப்படி விட்டு போட்டு வந்தும் கூட எனக்கு ஏ ரிசல்ட் வருது, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 10 வருது, 1.9ல ஜட் ஸ்கோர் வருதுண்டா. என்ன ரீசன்? இது இல்லாம மத்த கேள்விகளுக்கு நான் கொடுத்த ஆன்சர் 100% குவாலிட்டியான ஆன்சர். ஒத்துக்கொள்றீங்களா? ஓ சார். சரியா? அப்ப இந்த கேள்விக்கு எனக்கு விடை தெரிஞ்சு நான் 20க்கு 19 எடுத்திருந்தேன்னு சொன்னா என்ன டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 10 வந்திருக்காது, 5க்குள்ள வந்திருக்கும். ஓ சார். சரியா? அப்ப நாம சரி என்ன சார். செய்யணும்? ஆன்சர் கொடுக்கக்குள்ள தனித்துவமா யூனிக்கா குவாலிட்டியான ஆன்சரை கொடுத்தோம்னு சொன்னா
ஒன்று ரெண்டு மிஸ் ஆயினா கூட அது நம்மள பாதிக்காது. கொழம்புல 13 மார்க்ஸ் கேள்வியா விட்டு போட்டு வந்தே கொழம்புல வந்துட்டேன்டா, யோசிச்சு பாருங்க எவ்வளவு தனித்துவமான ஆன்சர் கொடுத்திருக்கேன்னு சொல்லி. ஓ சார். விளங்குதா ஆம் பிள்ளை? சார். அப்ப விளங்குது. அப்ப எப்படி எப்படி ஆன்சர் பண்ணலாம், என்னென்ன செய்யலாம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். 6 மாசம் இருக்கு. நீங்க இதுவரைக்கும் பொலிட்டிக்கல் எங்க படிச்சீங்க, என்ன செஞ்சீங்க, எனக்கு எதுவும் தெரியா, என்ன மார்க்ஸ்ல இருந்தீங்கன்னு தெரியா. நான் எல்லா பிள்ளைகளையும் 0 எடுத்த ஒரு ஆளைத்தான் பார்ப்பேன். சரியா? 0 மார்க்ஸ் எடுத்த ஒரு ஆளாத்தான் எல்லா பிள்ளைகளையும் பார்ப்பேன். 0 மார்க்ஸ்ல இருக்கிற ஒரு ஆளை 90க்கு மேல கொண்டு வர அடிப்படையில தான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த பிளான்ல தான் போகும். இந்த பிளானிங்ல எல்லா கேட்டகரியான ஸ்டூடெண்ட்ஸும் 100% பயனடைவார்கள். சரியா? எல்லாருக்கும் ஏத்த வகையிலான ஒரு பிளான். கெட்டிக்கார பிள்ளைகளுக்கு விளங்கும், படிக்காத பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கும், அந்த சிஸ்டம்லாம் இல்ல. எல்லாருக்கும் நம்ம கிளாஸ் விளங்கும், பெர்ஃபெக்டா கொண்டு போவேன். ரைட். அடுத்த டவுட்டுகளை கேட்கலாம். வேற யாருக்கும் டவுட்ஸ்? சார் கிளாஸ் ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவீங்களா? கிளாஸ் ரெக்கார்டிங் தருவேன். ரெக்கார்டிங் தருவேன். ரெக்கார்டிங் இல்லாம இல்ல. ஓகே சார். சரியா? அதெல்லாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓகே சார். கிளாஸ் ரெக்கார்டிங் சொல்லலாம். ஒரு விஷயம் வருது. 2024ஆம் ஆண்டு ஜாமியா அலிமியா தெரியுமா உங்களுக்கு? ஆம் சார். ஜாமியா அலிமியான்னு சொல்றது ஒரு இஸ்லாமிய கற்கை நிலையம், இஸ்லாமிய மதரசா. ஜாமியா அலிமியால இருந்து 2 படியும் மரணிட்டு வந்தானல். ஒரு ஆள் அக்மல், ஹாதி ஆத்திஃப். சரியா? அக்மல் ஒரு ஆள், 2வது ஹாதி ஆத்திஃப். அக்மலும் ஹாதி ஆத்திஃபும் என்கிட்ட எப்ப கிளாஸுக்கு வந்தாங்கன்னா ஃபைனல் எக்ஸாமுக்கு 2 மாசம் இருக்கக்குள்ள. சரியா? ஃபைனல் எக்ஸாமுக்கு வெறும் 2 மாசம் இருக்கக்குள்ள தான் அக்மலும் ஹாதி ஆத்திஃபும் வந்தாங்க கிளாஸுக்கு. அந்த போஸ்டர்ஸ் இப்ப என்னன்னு சொன்னா, நம்மட கிளாஸ் என்னதான் பெர்ஃபெக்டா நடந்தாலும் அந்த விஷயம் பிள்ளைல போய் சேர்றல. சரியா? இப்ப உங்களுக்கு அந்த விஷயம் வந்து சேர்ந்திருக்கின்றன்னா அது உங்களோட ஒரு லக்கு, அப்படிதான் நான் நினைப்பேன். சரியா? ஏன்னா இந்த விஷயம் இன்னொரு பிள்ளை போய் சேர்ந்தது, அந்த பிள்ளையும் என்ன செய்யலாம், சொந்தமே எடுத்திருக்கலாம். ஓமா இல்லையா? ஆம் சார். சரியா? ஆம் சார். நீங்களும் மற்ற பிள்ளைகளுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, உங்களால பயனடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கிளாஸை நீங்க மற்ற பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேருங்க. வாட்ஸ்அப்ல நாங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒரு அளவுக்கு மேல கிளாஸை கொண்டு போகல. ஏன் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு குறிப்பிட்டையான மெம்பர்ஸ் தான் இருக்கு. இலங்கை ஃபுல்லா தமிழ் மீடியம் பொலிட்டிக்கல் படிக்கிற பிள்ளைகள் இல்லையே, குறிப்பிட்ட அளவு தானே இருக்கு. அப்ப அவங்களுக்கு தான் நம்மள கிளாஸை கொண்டு போகலாம். நம்மள குரூப்ல இருந்தாலுமே கிளாஸ் பத்தி தெரியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. சரி, ஓகே. நீங்க கிளாஸை கொண்டு போங்க. நம்ம கிளாஸை உங்களோட ஸ்கூலுக்கு, உங்களோட ஊருக்கு, உங்களோட ஏரியாவுக்கு, உங்களோட கூட்டாளிமாருக்கெல்லாம் நம்ம கிளாஸை கொண்டு போங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இன்றைய கிளாஸ்ல வீடியோ யூடியூப் லிங்க் அனுப்புறேன், அதை எடுத்து பார்க்க சொல்லுங்க. நம்பிக்கை இருந்தா ஜாயின் பண்ண சொல்லுங்க. உங்க மூலமா இன்னொரு ஆள் எடுப்பாங்க, அந்த நன்மை உங்களுக்கு வந்து சேரும். ரைட். அப்ப ஹாதி ஆத்திஃபும் அக்மலும் 2 மாசம் படிச்சாங்க. ஜாமியா அலிமியா ஸ்டூடெண்ட். ஜாமியா அலிமியாவில் என்ன செய்யலாம், போன் பார்க்கலாம். சரியா? போனுக்கு எல்லாம் இல்லை, பேரண்ட்ஸோட மட்டும் கால் எடுத்து கதைக்கலாம், மற்றபடி போன் யூஸ் பண்ணலாம். 2 பேரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, 11 மணிக்கு இந்த கிளாஸ் முடியும். 2024ஆம் ஆண்டா 11 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சா சொல்லுங்க. போன் கொடுக்குறது தானே சார் அவங்க கொடுக்குற யூஸ் பண்ணலாம், பரவாயில்ல. இப்ப நீங்க ஸ்டூடெண்ட் வீட்டுல இருந்து போன் யூஸ் பண்ற மாதிரி அங்க யூஸ் பண்ணலாம். கிளாஸ் போக கொடுப்பாங்க தானே, அப்படி கேள்விப்பட்டிக்கிறேன். இல்ல 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 அலௌட் இல்ல சார். சரியா? அந்த அளவுக்கு அலௌட் ஒன்று இல்லை. சரியா? அந்த அளவுக்கு அலௌட் ஒன்று இல்லை. நீங்க வேண்டா திருப்பி ஒருக்கா விசாரிச்சு பாருங்க. ரைட். அப்ப 11 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சா ராமையில 3 மணிக்கு கோல் அடிப்பானுகள். என்னடா சம்டைம் 11 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சாலும் ரெக்கார்டிங்கை நான் அப்லோட் பண்றேன், 1 நாள் 2 நாள் மறந்துடும். அப்படி மறந்த உடனே 3 மணிக்கு கோல் எடுப்பானுகள். அவனுகள் என்ன செய்யறேன்னு சொன்னா 3 மணிக்கு, சரியா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படுக்கிற டைம், ராவையில 3 மணிக்கு ஒளிம்பி ஒரு அந்த ஹாஸ்டல்ல ஒரு ஓரமா மூளைக்குள்ள போய் போனை வச்சுக்கிட்டு ஹெட்செட் அடிச்சுக்கிட்டு
அன்றைய நாள் நடந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங்க பாக்குறேன். அப்படி சரியா? எனக்கே ஆச்சரியம். ரிசல்ட் வந்த பிறகுதான் அவனால கதையே சொன்னேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ தெரியா, நானே நம்புறது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. அப்ப வேற 2 மாசம் பேப்பர் கிளாஸ்ல ரெக்கார்டிங்க மட்டும் பார்த்து அவங்களே அதுவும் இந்த கள்ளத்தனமா ஆட்களுக்கு தெரியாம, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியாம, நிர்வாகத்துக்கு தெரியாம கள்ளத்தனமா பார்த்து விளங்கிட்டா? ஓ சார். சரியா? நான் உங்களுக்கு கட்டாயம் சார் ரெக்கார்டிங் மாஷா தருவேன். அதை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்ல. கட்டாயம் ரெக்கார்டிங் தருவேன். ஆனா ரெக்கார்டிங்க நீங்க ஓகே சார். பாக்குங்க, பார்த்தா உங்களுக்கு யூஸ். பார்க்காம ரெக்கார்டிங்க சேர்த்து கொண்டு போனீங்கடா அதுக்கு நான் பொறுப்பெடுக்கலாம். ரைட். வேற டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இருக்கானே டவுட்ஸ்? ரைட். இப்போ நான் கதைக்கு எடுத்த விஷயம் டுடே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல இவ்வளோ விஷயம் தான் கதைக்கு எடுத்தேன். அப்புறம் இதுக்குள்ள யார் யார் இருக்கீங்க? அட்மின் சொன்னா 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் இருக்கீங்க? சார் அஃப்ராவும் நானும் நஹ்லாவும் தான் நிற்கணும். மற்றவங்க எல்லாத்துக்கும் நிரூஜனங்க. நிருஜன் சார் அவர் கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூஸ்ன்னு வரல. ஷராஃபும் வரல. ரைட், ஓகே, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஷராஃப்னு சொல்ல நான் ஷராஃப் பொலிட்டிக்கல் பரலெக்ஸ் தெரியுமா? ஓ சார் தெரியும். சரியா? ஷராஃப் பொலிட்டிக்கல் பரலெக்ஸ் எந்த மாணவர் தான். சரியா? எந்த பக்கத்து ஊரு. நான் லா ஃபேக்கல்ட்டிக்கு என்டர் ஆகிறதுக்கு முதல் நான் ஊட்ட படிப்பிச்சேன். எங்களோட ஊட்ட கிளாஸுக்கு வந்த 2 மாசம் நேரில் ஓட்டமாவடியில் 2 மாசம் நான் படிப்பிச்சேன். அப்புறம் லோ என்டர் ஆயின உடனே லைவ் கிளாஸ் செய்யலாம் நான் கொழும்புல. அதால நீ அவர் ஆன்லைன்ல ஜாயின் பண்ணேன். நல்ல கெட்டிக்கார பொழியன். அந்த குரூப்பை ரன் பண்றாரு. அந்த குரூப்ல நிறைய விஷயங்கள் வர நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஷராஃப் பொலிட்டிக்கல் பரலெக்ஸ். ரைட். நாம ஓகே. போட்ட விதை உண்டோ நல்ல மரமா வளர்ந்துருக்கு. உங்களுக்கு பிரயோசனப்படுது அந்த மரம். சரியா? ஓ ரைட். சார். எனக்கு சந்தோஷம். ரைட். ஷராஃப் வரல. நான் என்னத்துக்கு கூப்பிடுறேன்னு சொன்னா, சும்மா உங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை எல்லாம் இருக்கும் தானே நம்மளோட கிளாஸ்ல சம்டைம். இல்ல சார் நம்பிக்கைக்கு. சரியா? யாராச்சும் ஒரு ஆளுக்கு, ஒரு ஆள் 2 பேருக்கு இருக்கும் அந்த ஃபீலிங். நகுலா, அஃப்ரா ஷேர் பண்றீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை? ஓ சார். சரி, ஃபர்ஸ்ட் யாருக்கு கேட்க போறீங்க? அஃப்ரா கொஞ்சம் டைம் கேட்டா நான் பேசுறேன். ஓகே, நகுலா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது சும்மா நம்மளோட கிளாஸுக்கு பேப்பர் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு நகுலாவும் ஸ்டார்ட்ல இருந்து வந்த ஒரு ஆள் இல்லை, இடையில வந்த ஒரு ஆள் தான். அதால தான் நான் சொல்றேன், இந்த கிளாஸை இந்த பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ள எந்த அளவுக்கு குயிக்னு சொல்லி உங்களோட ஏரியா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கலுமோ நீங்க கொண்டு போய் சேருங்க. ஏன்னா எங்களால ஒரு அளவுக்கு மேல நம்மளோட கிளாஸை கொண்டு போய் சேர்க்கலாம். அப்ப இடையால பிள்ளைகள் வரக்குள்ள இப்ப என்னண்டா 6 மாதம் பிளான் தானே, 6 மந்த் பிளான். ஸோ ஸ்டார்டிங்ல வந்தாங்கன்னு சொன்னா என்னால அவங்களுக்கு 100% என்ன செய்யலாம், அவங்களுக்காக நான் வேலை செய்வேன். அவங்க ஒரு ஃபைனல் எக்ஸாமுக்கு 3 மாசம் இருக்கக்குள்ள 4 மாசம் இருக்கக்குள்ள எல்லாம் வரக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் எனக்கு அவங்கள மேனேஜ் பண்றது. சரியா? அதால நீங்க என்ன செய்யுங்க, இந்த கிளாஸை கொண்டு போய் சேருங்க. பிப்ரவரி மந்த் முடியறதுக்குள்ளேயே எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணி எடுக்கலுமோ இன்ஃபார்ம் பண்ணி எடுங்க. ரைட். சரி, ஓகே, நகலா கதைங்க நீங்க. சரி சார், நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இங்க பயோ செஞ்சு பொலிட்டிக்கல் எடுக்கிற பிள்ளைகள், வேற ஸ்ட்ரீம்ல இருந்து வேற சப்ஜெக்ட்கள் எடுத்து அது செட் ஆகாம பொலிட்டிக்கல் எடுத்த நிறைய பிள்ளைகள். நான் பொலிட்டிக்கல் எடுத்தா எனக்கு வருமா, எப்படி படிச்சதெல்லாம் மறக்குது, எம்சிக்யூல ஸ்ட்ரக்சர் எல்லாம் மார்க்ஸ் குறையுது, இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகினா A+ வரும்ன்றது அதெல்லாம் உண்மையா, இல்லாட்டி சும்மா சல்லி எடுத்து ஏமாத்திருவாங்களான்னு நிறைய டவுட்ஸ் சில பிள்ளைகளுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. நான் சார் கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஜாயின் ஆக இல்லை. நான் ஒரு எக்ஸாம்க்கு ஒரு 5 மாசத்துக்கு தான்
இப்படி ஒரு சார் பொலிட்டிக்கல் கிளாஸ் செய்யறாரு. எனக்கு கேள்விப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸால கேள்விப்பட்டு தான் நான் இவர்கிட்ட கிளாஸ்க்கு ஜாயின் ஆகினேன். எனக்கும் நிறைய டவுட்ஸ் இந்த எப்படிடா 5 மாசத்துல புது நோட்ஸ் படிச்சு எனக்கு ஏடு கேள்மாவுமா, எனக்கு யூனிட்கள் எல்லாம் நினைவு இருக்குமான்னு நிறைய டவுட்கள் நான் 1ஆவதுல வச்சு டியூட்டரி கிளாஸ் ஒன்று தான் போனேன். எங்க டியூட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 40-30 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த கிளாஸ்க்கு தான் நானும் போனேன். 2-3 பொலிட்டிக்கல் ஜூம் கிளாஸ்கள் போயிட்டு எனக்கு ஒன்றுமே செட் ஆக இல்லை. நான் அது வர காட்டியுமே சார்ட கிளாஸ் ஜாயின் ஆகிறதுக்கு அது வர காட்டியும் நான் எஸ்ஏ கேள்விக்கு ஒரு கேள்விக்கு கிட்டத்தட்ட 2.5 பக்கம் தான் எழுதிருக்கேன் ஒரு கேள்விக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 5 கிட்டத்தட்ட எஸ்ஏல ஒரு 5 கேள்வி எடுக்க வேணும் தானே. 5 கேள்விக்கு நான் எத்தனை பக்கம் எழுதியிருப்பேன்? ஒரு கேள்விக்கு 2 பக்கம் என்றா 5 கேள்விக்கு ஒரு 10-15 பக்கம் தானே. அந்த 15 பக்கம் எழுதுறதுக்கும் எனக்கு அது வர காட்டியும் டைம் போதா? இப்படி நிறைய பிரச்சனைகள் எனக்கு மற்றது எம்சிக்யூகள் செய்ய போக்குல நிறைய பிள்ளைகள் ஸ்ட்ரக்சர்ல எப்படி விட எழுதுறேன்னு தெரியா, எஸ்ஏக்கு எப்படி விட எழுதுறேன்னு தெரியா, இப்படி நிறைய பிரச்சனைகளோட தான் நான் சேர்ட கிளாஸ்க்கு ஜாயின் ஆகினேன். ஆனா சேர்ட கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணதுக்கு போறோம் அந்த பிரச்சனை எல்லாம் காணாம போனேன்னு தான் எனக்கு உண்மைக்குமே காணாம போனேன். கிட்டத்தட்ட அது வரை காட்டி நான் 2 பக்கம் எழுதின ஒரு புள்ள ஃபைனல் எக்ஸாம்ல நான் பொலிட்டிக்கல்ல கிட்டத்தட்ட 50 பக்கம் எழுதினேன். எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு தான். ஏண்டா 1.5 வருஷம் டியூட்டரி நோட்ஸ் வேற நோட்ஸ் படிச்சுட்டு எக்ஸாம்க்கு 5 மாசத்துக்கு முதல் சேர்ட கிளாஸ் ஜாயின் ஆகிட்டு இந்த புது நோட்ஸ் எனக்கு படிக்க இயலுமா இருக்குமா? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பொலிட்டிக்கல்ல சேர்ட நோட்ஸ் பார்த்தோன்னே நிறைய புது புது விஷயங்கள் இருந்துச்சு. எனக்கு அதுகள் பார்க்கல பயம், இப்படியான விஷயங்கள் நாங்க படிச்சு இல்லை, இதெல்லாம் எனக்கு படிச்சுக்கொள்ள இயலுமா இருக்குமா என்று நிறைய டவுட்ஸோட நிறைய குழப்பங்களோட தான் நான் சேர்ட கிளாஸ்க்கு ஜாயின் ஆகினேன். ஆனா சார் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையுமே தனித்தனியா கைட் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் என்னையும் கைட் பண்ணாரு. எந்த டைம்ல என்ன டவுட்டா இருந்தாலும் நான் சார் கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்பேன். அப்பயே அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவாரு. எனக்கு சார் கிளாஸ்ல 5 மாசத்துக்கு ஃபைனல் எக்ஸாம்க்கு 5 மாசத்துக்கு ஜாயின் ஆகினதுல எனக்குள்ளுக்கும் நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இப்ப இது சொல்லணுமான்னு தெரியும், எனக்கு ஸ்ட்ரக்சர்ல ஒரு மார்க்ஸ் தான் இல்ல. இது சார் ஒவ்வொரு யூனிட்க்குமே ஸ்ட்ரக்சர் கேள்விகள் தொகுத்து தந்தார். பார்ட் 1 எக்ஸாம்ல செய்யறதுக்கு அந்த 10-15 யூனிட்க்கும் இல்ல ஸ்ட்ரக்சர் கேள்விகளை மட்டும்தான் நான் படிச்சுட்டு போனேன். அது மட்டும்தான் வந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேணும். நான் சொன்னேன் தனி டியூட்டரி கிளாஸ் ஒன்னா போனேன். அதுல நானும் இன்னொரு பிள்ளையும் மட்டும்தான் சேர்ட கிளாஸ்க்கு ஜாயின் ஆகினோம். நான் அன்றைக்கு அந்த புள்ளியோட பேசிக்கொண்டிக்க போக்கல அவன்கிட்ட சொன்ன அநியாயம், நானும் அந்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ண இருந்துச்சு. இப்ப நான் செகண்ட் ட்ரை செய்யறதுக்கு யோசிக்கிறேன். நாங்க படிச்ச நோட்ஸ் எல்லாம் ஒர்த் இல்லைன்னு. அப்பதான் நான் யோசிச்சேன் சார் கிளாஸ்க்கு ஜாயின் ஆகினது எவ்வளவு ஒர்த். கிட்டத்தட்ட என்னையோட படிச்ச பிள்ளைகள் 20-25 பக்கத்தை எழுதினாங்க. நான் 50 பக்கம். பாருங்க சார் நோட்ஸ் எவ்வளவு ஒர்த். இன்னொரு விஷயம், சார் உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் தருவாரு. எம்சிக்யூல நிறைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்குமே, எனக்கு மார்க்ஸ் குறையுது, ஸ்ட்ரக்சர்ல மார்க்ஸ் குறையுது, எஸ்ஏ எப்படி எழுதுறேன்னு தெரியாது, எல்லாத்துக்குமான சொல்யூஷன் சார் கிட்ட இருக்கும். சார் உங்களுக்காக கஷ்டப்படுற மாதிரி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கட்டாயம் எல்லா பிள்ளைகளுக்குமே வரும். அதே மாதிரி தான் நான் 5 மாசத்துக்கு சார் கிட்ட நிறைய டவுட்களோட நிறைய குழப்பங்களோட ஜாயின் ஆகினேன். ஆனா இப்ப நான் சந்தோஷப்படுறேன். சார் கிளாஸ் ஜாயின் ஆகினது இவ்வளோ ஒரு இப்படி வர்த்தான ஒரு விஷயம். சுட்டி யாரும் மிஸ் பண்ணி கொள்ளவானும். ஜூம் கிளாஸ் தானே, லைவ்ல படிக்கிற மாதிரி இருக்காதேன்னு எந்த பிள்ளைகளும் நினைக்கவானும். எல்லா விஷயத்தையும் சார் தருவாரு. எஸ்ஏ கேள்விகள் டைம் உள்ளுக்கு எப்படி எழுதுற, எம்சிக்யூல ஒவ்வொரு கேள்விகளும் எப்படி அணுகிற, ஒவ்வொரு யூனிட்கான ஸ்ட்ரக்சர் கேள்விகளையும் சார் தொகுத்து தருவாரு. சார் உங்களுக்காக கஷ்டப்படுற மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு படிங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா பிள்ளைகளுக்கும் வரும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம். இன்ஷா அல்லாஹ். சார் மைக் மியூட் ஆயிருக்கு. ரைட். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் நஹ்லா. அஃப்ரா இருக்கீங்களா? ஓ சார். ரைட். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சார்ட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். அதாவது சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட ஜாயின் ஆனேன் 2024.
நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து பயோ தான் எடுத்தேன். அப்ப பயோல இருந்து ஸ்ட்ரீம் எல்லாம் மாறி அதுக்கு பிறகு தான் ஆர்ட்ஸ் வந்தேன். ஆர்ட்ஸ் வந்தும் செல்ஃபா தான் படிச்சு கொண்டிருந்தேன். அதுலயும் எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே ஜியோகிராஃபிக்கும் இஸ்லாமுக்கும் ஒரு கிளாஸ் கிடைச்சிச்சு, பொலிட்டிக்கலுக்கு கிளாஸ் கிடைக்கவும் இல்லை. எனக்கு வந்து பயோல இருந்து மாறினது போற என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் அந்த கிளாரிட்டி ஒன்றுமே இல்லை. சும்மா எடுப்போம்ன்றதுக்காக தான் பொலிட்டிக்கல் எடுத்தேன். பொலிட்டிக்கல் ஸ்டார்டிங் எனக்கு விருப்பமே இல்லாத படம் தான் பொலிட்டிக்கல். அப்பதான் எக்ஸாம் கிட்டே ஆகல இப்படி இருந்தா சரி வராது, ஒரு ரிசார்ட்ஸ் ஒன்று எடுக்க வேணும் அப்படின்னு கொள்ளத்தான் எலுமாரா சேர்ந்த போஸ்டர் வந்து கண்ணில் பட்டுச்சு, பேப்பர் கிளாஸ் போஸ்டர். அது செய்யக்குள்ள நினைக்கிறேன் ஆகஸ்ட் ஆயிக்கும். எங்களுக்கு எக்ஸாமுக்கு சரியா 3 மாசத்துக்கு முதல் நவம்பர்ல எக்ஸாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸே அவ்வளவு பெர்ஃபெக்டா விளம்பரத்தான். நான் சேர்ந்த வெயிட் கிளாஸ்ல வெயிட் வெயிட் அடுத்த ஒரு விஷயத்த சொல்றேன். என்னடா உங்களுக்கு நான் பேப்பர் கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் பண்றேன்? 6 மாதத்துக்கு முதல். சரியா? 2024ஆம் ஆண்டு ஏஎல் நடக்குது நவம்பர் 25. ஆனா 2024 பேட்சுக்கு பேப்பர் கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணேன்டா ஆகஸ்ட் 5. ஆகஸ்ட் 5, செப்டம்பர் 5, அக்டோபர் 5, நவம்பர் 25. அப்ப 1 மாதம் 2 மாதம், ஆகஸ்ட் டு செப்டம்பர், செப்டம்பர் டு அக்டோபர், அக்டோபர் டு நவம்பர். அப்ப 2 மாதம், 2 மாதமும் 25 நாளும். சரியா லாஃப்ரா? ஓ சார், அக்டோபர் லாஸ்டோட மை கிளாஸ் முடிஞ்சு அக்டோபர் லாஸ்ட் லாஸ்டோடய நான் முடிச்சுட்டேன். அப்ப கிட்டத்தட்ட ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அப்ப ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 5. ரைட்டா? அப்ப ஆகஸ்ட் மாதம் ஒரு 25 நாள், செப்டம்பர் மாதம் 30 நாள், அக்டோபர் மாதம் அக்டோபர்ல பெருசா 31 நாள். நடக்கல. விளங்கல? அக்டோபர்ல பெருசா நடக்கல. நான் நினைக்கிறேன் ஒரு 2.5 வீக் மட்டும் தான் கிளாஸ் நடந்து. நவம்பர் நடத்தவே இல்லை. நவம்பர் நடத்தவே இல்லை, அதோட சரி 31 பார்ப்போமே. அப்ப அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில பொலிட்டிக்கல் படிச்சதே 86 நாள் தான். வாழ்க்கையிலே பொலிட்டிக்கல் படிச்சது. சரி கண்டினியூ பண்ணுங்க அஃப்ரா. ஓ, நான் சேர கிளாஸ்ல வரக்குள்ள எனக்கு பொலிட்டிக்கல்ல என்ன இருக்கணும், எத்தனை யூனிட் இருக்கணும் தெரியும். ஃபர்ஸ்ட் யூனிட் நேம் சரி தெரியும். ஏன்டா ஸ்ட்ரீம் மாறினது, எனக்குன்னு ஒரு கைடன்ஸ் இல்லை. அவ்வளவு நாள் நான் தொடவும் இல்லை. இப்போ எக்ஸாம் செய்ய வேணும் என்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் பேப்பர் கிளாஸே ஜாயின் ஆனேன். ஆனா மாஷாலாண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸே எனக்கு அவ்வளவு பெர்ஃபெக்டா செட் ஆச்சு. ஒவ்வொரு எம்சிக்யூவையும் சொல்லி தந்து அதுல தான் நான் யூனிட் படிச்சேன். தியரி நான் படிக்கல. இப்ப 25 பேட்சுக்கு தான் சார் தியரியில இருந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா 24 பேட்ச் வந்து சார் டே ஃபர்ஸ்ட் பேட்ச். அப்ப அவர் பேப்பர் கிளாஸ் தான் மெயினா டார்கெட் பண்ணியே செஞ்சாரு. தியரி வந்து ஒவ்வொரு எம்சிக்யூ விளங்கப்படுறதுக்குள்ள விளங்கப்படுத்தி போறது. அதுல தான் நான் தியரி படிச்சேன். மாஷா அல்லாண்டு ஃபுல்லா ஒரு டவுட் இல்லாம அப்படின்னா எல்லாமே தியரி ஸ்டார்டிங்ல இருந்து படிச்ச ஒரு புள்ள மாதிரி ஃபைனல் எக்ஸாம் செஞ்சுட்டு வந்தேன். ஃபைனல் எக்ஸாம்ல வந்து ஒன்றுமே தெரியாம ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு எஸ்ஏ எப்படி எழுத வேணும் நான் நினைச்சுக்கொண்டே 20 மார்க்ஸ் தான்டா ஓ லெவல் எழுதுற மாதிரி தான் எழுத வேணும். பெருசா நான் பக்க கணக்கெல்லாம் இல்லை, அறிமுகம் தேவையில்லை, விளக்குறை தேவையில்லை, அப்படி ஒன்றுமே இல்லை. கேள்வி கேட்டா விட எழுத வேணும், அப்படி ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஆனா சார் எஸ்ஏ செமினார் ஒன்று செஞ்சாரு. அது அவ்வளவு தெரிஞ்சு என் எஸ்ஏக்கு அணுவா ஒரு எஸ்ஏ எப்படி செய்ய வேணும், என்ன கலர் பேனை யூஸ் பண்ண வேணும், எப்படி தாளை பாய்க்க வேணும், எல்லாமே பெர்ஃபெக்டா சொல்லி தந்தாரு. அந்த எஸ்ஏ இதுலயும் இந்த எம்சிக்யூ பேப்பர் கிளாஸ் மட்டும்தான் என்ன ரிசார்ட்ஸா கொடுப்பட்டுச்சு. மாஷாலாண்டு ஃபைனல்ல வந்து 54 பக்கம் எழுதினேன். நான் நினைக்கிறேன் எங்கட பெஸ்ட்லயே வந்து நான் தான் அவ்வளோ கூட எழுதியிருப்பேன் நினைக்கும். ஆனா எங்கட பெஸ்ட்லயே ஒன்றும் இல்லாம 0 லெவல்ல போனதும் நான். 0 லெவல்ல இருந்த ஒரு பிள்ளைய 3 மாசத்துல வந்து இப்படி ஒரு லெவலுக்கு கொண்டு வர வேண்டியது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சேருக்கு சரியில்லை. ஆனா சார் வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா செஞ்சாரு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் மைண்ட் செட் வந்து அவருக்கு நல்லா தெரியும். எப்படி படிச்சு கொடுத்தா எப்படி விளங்கப்படுத்தணும் என்று நல்லாவே தெரியும். சோ அவ்வளவு பெர்ஃபெக்டா செஞ்சாரு. அதே மாதிரிக்கு எனக்கு என் பெஸ்ட்ல வந்து அப்ப நான் 24ல ஃபர்ஸ்ட் ஆய் செய்யக்கொள்ள இஸ்லாமும் ஜியோகிராஃபியும் பி, பொலிட்டிக்கல் ஏ. அப்ப நான் அதோட ட்ராப் பண்ணதான் இருந்தேன். ஆனா சேர்த்த உடல செகண்ட் சைஸ் செய்யுங்கன்றாரு. அதே மாதிரி செகண்ட் சைஸ் செஞ்சேன். அப்ப எனக்கு 24 பேட்ச்க்கு செஞ்சதுக்கும் 25 பேட்ச்க்கு செஞ்சதுக்கும் நல்ல டிஃபரெண்ட் இருந்துச்சு. அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்.
மாஷாஅல்லாஹ் எங்கட பெஸ்ட்டா நான் நினைக்கிறேன் அவ்வளோ பிள்ளைகளும் இல்லை இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 பிள்ளைகள் இருக்கும் தியரி எல்லாம் இல்லை ஆனா 25 பேஜுக்கு வந்து சார் டைம் டேபிளுக்கு டைம் வச்சுக்கினாரு தியரி வேறையா படிச்சு கொடுத்தாரு நோட்ஸ் வேறையா கொடுத்தாரு அது இல்லாம ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் அந்த அளவுக்கு worth யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க படிக்கிற பிள்ளையொன்றுக்கு வந்து அதோட அருமை தெரியும் ஸ்ட்ரக்சர் வந்து ஒருத்தர் தொகுத்து தாரண்டா அதை எப்படி படிக்கணும்ன்றது வந்து படிக்கிற பிள்ளைக்கு அதோட அருமை தெரியும் அந்த அளவுக்கு செஞ்சாரு எங்கட பெச்சுக்கு செஞ்சதை விட 100 மடங்கு நல்லாவே செஞ்சாரு சோ அதை விட கேரண்டி இருக்கு உங்களோட பெச்சுக்கு அதையும் விட பெஸ்டா செய்வாரு ஏண்டா ஒரு வருஷத்துலயே வந்து மத்த பெச்சுக்கு சேரும் எவ்வளவுக்கு எவ்வளவு இறங்கி செய்யணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறங்கி செஞ்சாரு அதே மாதிரி இப்போ உங்களோட பேச்சுக்கும் இறங்கி செய்வாரு நான் 100% கேரண்டி தருவேன் ஒரு டவுட்டும் இல்ல பொலிட்டிக்கல் வந்து அன்சப் சார் சொல்லி தர மெத்தட்டை ஃபாலோ பண்ணி அவர் சொல்லி தரத வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ணி படிச்சாலே போதும் உங்களுக்கு கன்ஃபார்ம் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது ஏண்டா உண்மைக்குமே நான் 0 லெவல்ல தான் வந்தேன் இது நான் எங்க கேட்டாலும் இது சொல்வேன் பொலிட்டிக்கல்ல எனக்கு ஒன்றுமே தெரியாது 0 லெவல்ல தான் வந்தேன் அந்த ஒரு பேப்பர் கிளாஸ் வந்து தான் 0ல இருந்து ஏன்டா யோசிச்சு பாருங்க அப்ப எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஒன்று இருக்கு அந்த பேப்பர் கிளாஸ்ல இருந்து சோ மிஸ் பண்ணிடுவாட மிஸ் பண்ணா கடைசி கவலைப்படணும் இப்பயும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாட்டுமே பிரச்சனை இல்லை இந்த பேப்பர் கிளாஸ் போதும் உங்களுக்கு தாராளமா சார் எல்லாமே படிச்சு தருவாரு சோ கேரண்டி பயப்படவே வேணாம் இது சின்ன பெரிய இதொண்டு இல்லை கிராஜுவேட் ஒன்று இல்லை அப்படி இப்படின்ற எந்த டவுட்டுமே இல்லை கிராஜுவேட் விட பெஸ்டா செஞ்சு தருவாரு நீங்களும் அதுக்கேத்த மாதிரி எஃபர்ட் போட்டு படிங்க இன்ஷால்லா நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலும் லாஸ்ட் இயர் வந்து எவ்வளவு பெர்ஃபெக்டா செஞ்சனோ அதை விட இந்த டிப் மாஷாலாண்டு திருப்தி நல்லாவே செஞ்சிருக்கிறேன் அதே திருப்தி வந்து உங்களுக்கும் ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சோடனே கிடைக்கும் இன்ஷால்லா கண்டினியூவா கிளாஸ்ல ஜாயின் ஆகி சேர் சொல்ற மாதிரி படிங்க ஓகே சரி இன்ஷால்லா ஓகே ஜஸாக்கல்லாஹ். இன்ஷால்லா இன்ஷால்லா. ரைட் ஓகே அவ்வளவுதான் இல்ல அப்ரா வந்துட்டு 2024 ஆண்டு ஏ லெவல் செஞ்சு அவங்கள்ட்ட இஸ்லாமும் ஜியோகிராஃபியும் பொலிட்டிக்கலும் இஸ்லாமுக்கும் பொலிட்டிக்கலுக்கும் ஒழுங்கான ரிசோர்ஸ் அமையல அதால இஸ்லாமும் பி ஜியோகிராஃபியும் பி பொலிட்டிக்கலே பிறகு நான் புஷ் பண்ணேன் இனி 3 மாசத்துக்குள்ள இந்த ரிசல்ட் எடுத்துட்டாங்களே அப்ப உடவானா அடுத்த வருஷம் செய்யுங்க 2025 செஞ்சிருக்காங்க 2025 இஸ்லாத்துக்கும் நான் ஆள் எடுத்து கொடுத்து ஜியோகிராஃபிக்கும் ஆள் எடுத்து கொடுத்தேன் நான் பெஸ்டான சேர்மாரு இப்ப செஞ்சிருக்காங்க இன்னும் ரிசல்ட் வரல இப்ப 4 மாசம் வரும் ஆனா எனக்கு நம்பிக்கை ஒன்று இருக்கு சரியா ரைட் உங்களுக்கு வேற என்ன நான் கதைக்கணுமா இல்ல போதுமா சார் நான் ஒரு விஷயம் சொல்ல நகலாவா ஓ சொல்லுங்க இப்படித்தான் இதில் உள்ள பிள்ளைகள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்ப நிறைய பொலிட்டிக்கல் மத்த யூனிட் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் தியரி மட்டும் படிப்பிச்சுட்டு எக்ஸாம்ஸுக்கு ரெடியாக்குற டீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க யாரும் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸா ஸ்ட்ரக்சர் கேள்விகள் தொகுத்து எஸ்ஏக்கு ப்ராக்டிஸ் பண்ணி எம்சிக்யூக்கு ப்ராக்டிஸ் பண்ற சார்மார்க் கிடைக்கிறது மிச்சமுமே குறவு அது எல்லாமே அன்ஷாப் சார் கிட்ட இருக்கி எந்த ஒரு சாருக்கும் இப்படியோ நான் என்ன சொல்றேன்டா யாருக்கும் 1500 தான் ஃபீஸ் ஆனா அந்த ஃபீஸ்க்கு மேலே சார் உங்களுக்கு செய்வாரு 25 பேட்ச் எங்களுக்கும் அதுதான் செஞ்சேன் அவர் சுட்டி கெட்ட சளிக்கு கூடையா செய்யறாரேன்னு யாரும் பொடிப்போக்கியா இருக்க வானம் சாரை யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சொல்ல இருக்கி இன்ஷால்லா ஜஸாக்கல்லாஹ். ரைட் ஓகே ஜிசாக்கல்லாஹு நகலா சரி ஓகே இதுதான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எல்லாருக்கும் கிளியரா ஓ சார் கிளியர். சார் ரைட் ஓகே அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்மளோட அடுத்த கிளாஸ் நாளை 4 வகுப்பு நடக்கும் நாளை புதன்கிழமை 9:30 நடக்கும் சரியா நாம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குரிய பேப்பர் டிஸ்கஷன் நடக்கும் சரியா ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குரிய பேப்பர் டிஸ்கஷன் புதனும் வியாழனும் பேப்பர் டிஸ்கஷன் செய்வோம் பேப்பர் டிஸ்கஷன் போக்குள்ளே நான் அந்த கேள்விகளுக்குரிய எம்சிக்யூ எல்லாம் தியரியோட விளங்கப்படுத்திட்டு போவேன் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குரிய தியரி கிளாஸ் எப்போ நடக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் அதை இன்ஃபார்ம் பண்ணுவேன் சரியா சரியா ரைட் ஓகே சார். அவ்வளோதான் இதுக்குரிய ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குரிய பிடிஎஃப் கேள்வி பிடிஎஃப் வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மார்னிங்
அப்லோட் பண்றேன். சரியா? ரைட். ஓகே இதோட சார். கிளாஸ் எண்ட் பண்ணிக்கொள்றேன். Okay, அஸ்ஸலாமு sir. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, sir. எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் Assalamu warahmatullahi wabarakatuh, sir. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். ஓகே.